ஓம் 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 கம் கணபதியே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யை நமஹ ஓம் கும் குருப்யோ நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமஹ ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீத சர்வேஸ்வர சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மத்ஆச்சாரியவர்யந்தம் வந்தே குருபரம்பராம் சர்வவேதாந்தசித்தாந்தகோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம் ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवा तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम् अरूपायाश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्य विनिश्चितम् ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हिता बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां दधासि दारिद्र्यदुःखभयहारिणि का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्धचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवी नमोऽस्तुते सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं रोगान्नशेषानवहंसि तुष्टाः तुष्टादुकामान् सकलानभिष्टान् त्वामाश्रितानां न विभन्नराणां त्वामाश्रिताख्याश्रयतां प्रयान्ति ஓம் பக்தோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் மகா குருஜனங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டா மனோமே வாதி பிரதிஷ்டம் ஆவிராவிர்மா இது. இன்னைக்கு நவாங்கத்தில் தேவி கவசம் என்கிறதான சப்ஜெக்ட்ல 32 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சுட்டோம். 33 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் என்ன தெரிஞ்சுட்டோம். ज्वालामुगी नगज्वाला अभेद्या सर्वसन्दिषु शुक्रं ब्रह्माणि मे रक्षेद छायां சத்ரேஸ்வரி ததா. இது 33வது ஸ்லோகம். நககாந்தியை ஜுவாலாமுகி என்கிறதான தேவி காப்பாற்றட்டும். நகத்தினுடைய காந்தி எதை சொல்லுகிறது? நம்மளுடைய சரீரத்தினுடைய துஷ்டி புஷ்டியை சொல்லுகிறது. சரீரம் தனக்குள்ளேயே கோபித்துக் கொள்கிறதா, சரீரம் சந்தோஷமாக இருக்கிறதா அப்படிங்கிறதான விஷயங்கள் எல்லாம் நககாந்தி சொல்லுகிறது. நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணாயை நமஹ ஹரிதாசநாமத்துல அந்த நகத்திலேருந்து வரக்கூடியதான காந்தி மனிதர்களுடைய தமோ குணத்தை இல்லாம செய்கிறது. எல்லாருக்கும் தெரியும், தமோ குணத்தினால நமக்கு நிறைய உபதிரவங்கள் தான் இருக்கு, உபகாரம் கம்மி. ஆனா தமோ குணம் தேவை. தமோ குணத்துல நம்ம அதிக நேரம் இருக்கும். தூங்குற பொழுதெல்லாம் தமோ குணம், விழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாம் ரஜோகுணம், பகவத் பக்தியில் ஈடுபடுகின்ற நேரத்தில் எல்லாம் சத்துகுணம். பொதுவாக ஒரு காலத்தில் எல்லாரும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தா. அதிலிருந்து விட்டு விலகி இப்ப 16 மணி நேரம் 18 மணி நேரம் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கார்கள். அன்பார்ச்சுனேட்லி இந்த விழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லா நேரத்திலையும் பகவத் தியானத்திலேயோ அல்லது இறைவனுடைய வழிபாடுக்காகவோ வாழறதில்லை. தனக்கு சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ரஜோகுணத்தை ஒட்டி வாழ்கிறார்கள். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தமோகுணம் ப்ரொபோர்ஷனேட்லி கம்மியானா கூட அதனுடைய துஷ்ட சக்திகள் அதிகம்தான் ஆகிறது. ரஜோகுணம் ஒரு லிமிட்டுக்கு மேல விழித்து கொண்டிருந்தால் தமோகுணத்தினுடைய உபதிரவ சக்தியை அதிகரிக்கும். 24 மணி நேரத்தை 3 24 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் சொல்லியிருக்கு. 8 மணி நேரம் தூங்கி தமோ குணத்துல செலவாக்க வேண்டும். 8 மணி நேரம் ரஜோ குணத்துல இந்த உபசாந்திகளுக்காகவும் தேக சம்ரட்சணத்துக்காகவும் பிராரப்த கர்மத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடியதான குடும்ப விவகாரங்களுக்காகவும் பணிவிடை செய்ய வேண்டும். 8 மணி நேரம் ஆன்மீக கர்மாக்கள் ஈடுபட வேண்டும். 8 மணி நேரம் உட்கார்ந்து கிருஷ்ணாராமா கோவிந்தா ஜெபிச்சிருக்கிற நல்லா அது சொல்றது. சத்விஷயங்கள், சத்பிரவர்த்திகள், குருவுக்கு சேவை செய்கிறது, வித்தையை கற்றுக்கொள்கிறது, கோவில்கள் ஜனங்களுக்கு சேவை செய்கிறது, சத்விஷயங்கள் செய்யக்கூடிய எல்லாம் சத்துவகுணத்தை சேர்ந்தது. இப்போ மனிதனுடைய இந்த 24 மணி நேரத்தை 8 8 8 ஒவ்வொரு 8 மணி நேரம் ஒவ்வொரு விதமாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திர விதி.
அது மனிதனுடைய இதுக்கு வந்து ஜைவ கடிகாரம்னு பேரு, பயாலஜிக்கல் கிளாக். ஆனால் இன்னைக்கு எல்லாம் யாருக்கு எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிறதான விலங்குகளினுடைய வாழ்வை மனிதர்கள் வந்து எடுத்துக்கொண்டார்கள். அதனாலேயே மனித குலம் கெட்டு போயிட்டு இருக்கு. மனித குலத்தில் வந்து நல்ல ஆன்மீக சக்தி, நல்ல வைராக்கிய புத்தி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதான குழந்தைகள் பிறக்கிறது அபூர்வத்திலையும் அபூர்வமாகிவிட்டது. மகான்கள் யாராவது அவதாரம் எடுத்து வந்தால் மட்டும்தான் அப்படி குழந்தைகளை பார்க்க முடிகிறது. அது இல்லைன்னா எல்லாம் இந்த ரஜோகுலத்துக்கு பின்னாடி நடக்கிறது. இப்போ என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நககாந்தி சொல்லுகிறது. அம்பாளுடைய பாதங்கள் இருக்கக்கூடிய நககாந்தி 10 சந்திரர்கள் உதிச்சிருக்கிற மாதிரி இருக்காம். அம்பாளுடைய முகம் கோடி சூரியர்கள் உதிச்சிருக்கிற மாதிரி இருக்கிறது. அங்கே உத்யத்பானு சகசிராபான்னு சொன்னார் முககாந்திக்கு. இங்க பதாங்குலிங்கள்ல வந்து நகதீதி சம்சன்ன நமஜ்ஜன தமோ குணாய, தமோகுணத்தை வந்து நமக்கு மட்டுமல்ல பிரம்மாதி கீடவர்க்கம் சர்வ ஜீவராசிகளுக்கும், மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், இந்திரன், அஷ்டதிக்பாலகர்கள் போன்றதான பெரிய 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 பிரம்மாதிகள் கூட அம்பாளுடைய பாதத்தை சிரசா வணங்கி அந்த சிரஸ்ல நெற்றியில இருக்கக்கூடிய எல்லா இடத்துல வந்து அம்பாளுடைய அந்த நககாந்தி வந்து பட்டு நம்மளுடைய தமோகுணம் மாஞ்சு போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்பதற்காகவே அம்பாளுடைய திருவடிகளை நமஸ்காரம் செய்கிறார்கள் என்று லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டதான இந்த அறிவை, இந்த ஞானத்தை நாம் உண்கிறதுனால ஜுவாலாமுகி நகஜ்வாலாம் அபேத்யாக சர்வசந்திஷு, நககாந்திய வந்து ஜுவாலாமுகி தேவியும் எல்லா சந்திகளையும் வந்து அபேத்யா தேவிங்கிறதான தேவி வந்து அனைத்து சந்திகளையும் காப்பாற்றட்டும். முன்னாடியே நாம் தெரிந்து கொண்டோம், 250 360 வரைக்கும் சந்திகள், ஜாயின்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. சந்திகள் நமக்கு மட்டுமல்ல, பிரபஞ்சத்திலேயும் சந்திகள் உண்டு. பிரபஞ்ச சந்திகள் என்பது வந்து திதித்வயம், நட்சத்திரத்வயம், திதித்ரயம், நட்சத்திரத்ரயம், மாச சந்தி, இப்படிலாம் நிறைய சந்திகள் இருக்கு. கிரக சந்திகள் இருக்கு. திதிவார நட்சத்திர யோகரணங்களுக்கும் சந்திகள் இருக்கு. நமக்கு தசாசந்திங்கிறதான பேர்ல தெரியப்படும். மனித வாழ்க்கைக்கு வந்து 120 வருஷத்துல 9 சந்திகள் இருக்கு. சூரியன், சந்திரன், இரண்டாவது சந்தி வந்து சந்திரன், செவ்வாய், மூன்றாவது சந்தி வந்து செவ்வாய், ராகு, நாலாவது சந்தி வந்து ராகு, குரு, அஞ்சாவது சந்தி வந்து குரு, சனி, ஆறாவது சந்தி வந்து சனி, புதன், ஏழாவது சந்தி வந்து புதன், கேது, எட்டாவது சந்தி வந்து கேது, சுக்ரன், 9வது சந்தி வந்து சுக்ரன், சூரியன். இது தசாசந்திகள் என்றதான பேர். ஜாதகத்தை திசப்பொருத்தம் பார்ப்போம் அல்லவா? திருமணத்துக்கு 21 பொருத்தங்கள் இருக்கு. திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு ஆண் பெண்ணின் சேர்க்கையாக சேர்ப்பதற்காக 21 பொருத்தங்கள் பார்த்து திருமணங்கள் செய்து வைத்தார்கள் ஒரு காலத்துல. அது குறைஞ்சு இப்ப 10 பொருத்தம் ஆயிருக்கு. அந்த 10 பொருத்தத்துல இப்ப ஒரே ஒரு பொருத்தம் தான் ஒர்க் பண்றது டு சம் எக்ஸ்டென்ட். அது மனப்பொருத்தம் என்கிறதான காந்தர் விவாகத்துக்கு அதை எடுத்து செல்லுகிறது. வேற மற்ற பொருத்தங்கள் வந்து பிரசஸ்தி கம்மியாகி வந்துட்டு இருக்கு உலகத்துல. அப்படி பொருத்த சோதனையில வந்து முக்கியமானது ஒண்ணு தசாசந்தி. ஆண் பெண் இருவருடைய திசைகள் வந்து ஒரு திசை ஒருத்தருக்கு முடிஞ்சு இன்னொரு திசை இன்னொருத்தருக்கு ஆரம்பமாகும். இதுக்கு தசாசந்தி என்றதான பெயர். அந்த கேப் வந்து இப்போ ஒரு ட்ரெயின் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெயின்ல வந்து 18 கம்பார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 18 கம்பார்ட்மெண்ட்டும் ஒண்ணுக்கு இணைத்திருக்காரு. ஒரு சந்தி ஏற்படுகிறது. அங்க ஒரு பாகியில இன்னொரு பாகி கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கனெக்ஷன் ரொம்ப விட்டு விலகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பக்கத்துலையும் இருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெயின் வந்து கீழ் விழாமல் நல்லா ஓடும். அதுபோல இதிலே வந்து பாடபேதம் உண்டு. கேரளா மாநிலத்தில் ஒரு மாதிரி தசாசந்தியை சொல்வார்கள், தமிழ் ஆச்சாரத்தை ஒரு மாதிரி, வட மாநிலத்தில் இன்னொரு மாதிரி, இப்படிலாம் உண்டு. யாருக்கு என்னென்ன பிராரப்தமோ தலையெழுத்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டமைப்பு அமையும். அதுதான் சொல்றது முடியுமே தவிர ரொம்ப அதிகமாக பேச முடியாது. கேரளா மாநிலத்தில் 1 வருஷம் தசாசந்தி பார்ப்பார்கள். தமிழ்நாட்டில் 6 மாசம் தசாசந்தி பார்க்கிறார்கள். ஒரு ஆம்பளையோட ஜாதகத்தில் ஒரு தசை குரு தசை முடிஞ்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் வந்து சனி தசை ஆரம்பமாகிறது. அப்போ இந்த குருவுக்கும் சனிக்கும் கேப் இருக்கணும். அது 6 மாசம் 1 வருஷங்கிறது. இதுதான் அந்த திசைகளுடைய சந்தி. இது மாதிரி பலவிதமான சந்திகள் இருக்கு உலகத்தில். இரவு பகல் அது ஒரு சந்தி, பகல் நடு மத்தியானம் இருக்கிறதா நிறைய அது ஒரு சந்தி, சாயந்தரம் அதாவது இந்த டஸ்க் இருக்கு பாருங்க, ஈவினிங், அது ஒரு சந்தி. முக்கியமாக 3 சந்திகளை நாம் டே டைம்ல பார்க்குறோம். பிராத சந்தியா, மத்தியானி சந்தியா, சாயம் சந்தியா. இது மாதிரி இரவுக்கு 3 சந்திகள் இருக்கு, 6 சந்தி இருக்காங்க. இப்படி பலவிதமான சந்திகள் இருக்கு. அந்த எல்லா சந்திகளும் நமக்கு ஒரு விதமா இல்லை இன்னொரு விதத்துல வந்து பயன்படுகிறது. அந்த சந்திகளை எல்லாம் வந்து அபேத்யா அப்படிங்கிறதான தேவி காப்பாற்றட்டும்.
சாயை சத்ரேஸ்வரி, சாயா அப்படின்றால் நம்முடைய நிழல், நிழலை வந்து சத்ரேஸ்வரி காப்பாற்றட்டும். பிரம்மாணிங்கிறதான தேவி வந்து சுக்லத்தை காப்பாற்றட்டும். சுக்ரம் அடுத்து சுக்லம், சுயம் சக்தி இருக்கிறதுக்கு சுக்ரம் என்றதான பேர். சுக்ரம் என்றால் சுத்தி கொண்டிருக்கக்கூடியதான தத்துவம். சில பேர் வந்து பணத்துக்கு சுக்ரம் என்று சொல்லுவார்கள். சுக்ரம் இருக்கா உள்ளவா இல்லை வெளியே போ. இந்த சுக்கரத்தினுடைய ஹேபிட் என்ன அப்படின்னா, அது எங்கே இருக்கோ அதை அந்த பலப்படுத்தும். ஆனால் ஒரு இடத்துல பர்மனண்டாக இருக்கும் செய்து சுற்றிகிட்டே இருக்கும், மாறி 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 போயிட்டே இருக்கும் செய்யும். அதுதான் என்னுடைய சுக்கரத்தினுடைய ஒரு மகத்துவம். அதுபோல அந்த சுக்கரத்தை வந்து பிரம்மாணி தேவி காப்பாற்றட்டும். அடுத்ததாக அகங்காரம் மனோபுத்திம் ரக்ஷமே தர்மச்சாரிணி, என்னுடைய அகங்காரத்தை, மனசை, புத்தியை, சித்தத்தை இதெல்லாம் வந்து தர்மச்சாரிணி காப்பாற்றட்டும். தர்மச்சாரிணி அப்படிங்கிறதான தேவி கலியுகத்துல ரொம்ப அபூர்வமாக இருக்கிறதான ஒரு பொருள் தான் தர்மம். உலகத்துல எல்லாமே தர்மம் தான். எந்த தர்மம்ங்கிறதா முக்கியம். ஒரு அப்ஜெக்டிவ் வச்சா மட்டும்தான் தர்மத்துக்கு மதிப்பு இருக்கும். சத்தர்மமா, துஷ்ட தர்மமா, பதி தர்மமா, பதிவிரதா தர்மமா, புத்திர தர்மமா, சகதர்மமா, குரு தர்மமா. இப்போ தர்மத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்தா மட்டும்தான், ஒரு அடமொழி இருந்தா மட்டும்தான் தர்மத்துக்கு மகத்துவம். அப்போ உலகத்துக்கு இருக்கிறதான எல்லா சக்திகளும் ரொம்ப சிறந்த 4 சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடியதான அந்தக்கரண சக்திகள். இவை 4 பேரும் சேர்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிறதான பதங்களை அடைவது போல ரொம்ப முக்கியமானவைகள் இந்த 4 அந்தக்கரணங்கள். இந்த அந்தக்கரண சுத்திங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் நமக்கு காய சுத்தியும் மனசுத்தியும் ஆத்ம சுத்தியும் எல்லாம் அடைய முடியும். யாருக்கு அந்த கரணம் சுத்தமாக இருக்கோ அவங்களுக்கு தான் சுத்தமான இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளத்துக்குள்ளதான தகுதி உள்ளது, அதாவது யோக்கியதை உள்ளது. அவங்களுக்கு தான் இந்த ஆன்மீகம் கை கூடும். மற்றவங்களுக்கு அது கை கூடாது. ஏதோ கேட்டோம் போனோம் வந்தோம் அவ்வளவுதான். அது உள்ள இறங்கி வேலை செய்ய வேண்டுமானால் மனசு, புத்தி, சித்தம், அகரம் என்கிறதான இந்த 4 அந்த கரணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த 4 அந்த கரணங்களும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் மட்டும்தான் அந்த இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவங்களுடைய சொல்படிக்கு அவங்க தனக்காகவும் உபயோகப்படுத்திக்கலாம், அந்த அனுகிரகத்தை பிறருக்காகவும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதனாலேயே ஒரு காலத்துல இந்த பூஜை செய்கின்றவர்களுக்கெல்லாம் புரோஹிதன் என்கிறதான பெயர் வைத்தார்கள். புரோஹிதம், புறம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய ஹிதத்துக்காக, நல்லதுக்காக பிரார்த்தனை செய்கிறது, பூஜை செய்கிறது, இதெல்லாம் புரோஹிதன் என்றதான பேர் அவருக்கு வந்தது. அப்படி யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு புரோஹிதன் என்றதான பேர். அதுபோல ஏன் இறைவனை கூப்பிடுறவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது இல்லை என்றால் அதற்கு காரணம் அந்தக்கரண சுத்தி இல்லாம போறதுதான் காரணம். அப்ப அந்தக்கரண சுத்தி எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவனோட அவர்கள் நெருங்கி இருப்பார்கள். இறைவனோட அனுகிரகம் அவர்கள் கூடயே சுத்திட்டு இருக்கும். தத்தாத்திரேய மகர்ஷியினுடைய கூடவே அஷ்டைஸ்வர சித்திகள் கியூ நின்று அவர் சுத்தி சுத்தி வந்துட்டு பாடா. அஷ்டேஸ்வரர்கள், அஷ்டேஸ்வரி தேவிகள் யார் பிரதர்சனம் செய்கிறார்கள் என்றால் தத்தாத்திரேய மகர்ஷியை பிரதர்சனம் செய்கிறார்கள். மகாவிஷ்ணுவை வந்து அஷ்ட பத்னி சுரூபமாக, அஷ்டலட்சுமி சுரூபமாக இந்த அஷ்டேஸ்வரியர்கள் வந்து பிரதர்சனம் வைத்துக் கொண்டே இருக்கார்கள். அதனால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 8 முக்கியமான பத்னிகள் என்றதான பேர் இருந்தது. பத்னி என்றால் போகத்துக்குள் உரியதான ஒரு பொருள் என்றெல்லாம் அர்த்தம். 8 விதமான அஷ்டைஸ்வரிய சித்திகள் தன் கூடவே இருக்கக்கூடியதான ஒரு திறமை வாய்ந்ததான ஒரு பிரம்ம சக்தி, ஒரு மகாசக்தி அப்படிங்கிறதான அர்த்தம் இருக்கு. எல்லாருக்கும் அந்த அஷ்டபத்னி யோகம் கிடைக்காது. அது அஷ்டைர சுத்தி கிடைக்கணுமானா மகாவிஷ்ணு ஆட்டமா நாம இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்றது. அதனால அகங்காரம் மனோபுத்திம் ரக்ஷமே தர்மச்சாரிணி, அகங்காரத்தையும் மனசையும் புத்தியும், இந்த புத்தியும் சித்தவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதனால்தான் அந்த சித்தத்தை ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம புத்தியோட சொல்லியிருக்கா. ரக்ஷேமே தர்மச்சாரிணி, தர்மச்சாரிணிங்கிறதான தேவி வந்து என்னுடைய அந்தக்கரணத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் மனக்லேசத்தை இல்லாம செய்யும், மனசுக்கு ஏற்படக்கூடியதான துக்கத்தை இல்லாம செய்ய முடியும். மனசுல துக்கம் இருந்தா எந்த ஒரு வேதாந்த சக்தியும் எடுபடாது. மனசுகம் இல்லாதவங்களுக்கு எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதுல அந்த பரிபூர்ணமான இந்த கான்சன்ட்ரேஷன் அல்லது ஒரு அதோட சேர்ந்திருக்கக்கூடியதான ஒரு நட்பு ஏற்படாது. அது விட்டு விடாம அப்படி ஒட்டி நிற்கும், தவிர சேர்ந்துக்காது, சேர்க்கை ஏற்படாது. யசக்கீர்த்திம் ச லக்ஷ்மிம் ச சதா ரக்ஷது சக்ரிணி, யசகா கீர்த்திம் ச லக்ஷ்மிம் ச சதா ரக்ஷது சக்ரிணி. பிராணனையும் அபானனையும் போல வியானனையும் சமானனையும் உதானனையும் யசஸும் கீர்த்தியும் எல்லாத்தையுமே வந்து மகாலட்சுமி, லக்ஷ்மி தேவி வந்து லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கா. அவங்களை எல்லாருமே வந்து சக்கரேஸ்வரி வந்து காப்பாற்றட்டும்.
இப்போ பஞ்ச பிராணாதிகள் அதுபோலவே வந்து கீர்த்தி யசஸ் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதான இந்த பகவதியில வந்து ஐஸ்வர்யம் வீரியம் கீர்த்தி சீட்டான வைராக்கியம் என்று இருப்பது போல் முக்கியமான 3 ஐஸ்வர்ய சித்திகள் அவைகள் தான் யசஸ் கீர்த்தி லக்ஷ்மி. லக்ஷ்மி என்றால் ஐஸ்வர்யம் என்றதான் அர்த்தம். இவர்களை எல்லாம் வந்து சக்கரேஸ்வரிகள் காப்பாற்றட்டும். பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் அப்படின்னு 5 முக்கியமான பிராணாதிகள், 5 உபப்பிராணாதிகளும் இருக்கார்கள். நாகன், குருகரன், கடைசியில வந்து தனஞ்சயன், இப்படி தசப்பிராணாதிகள் இருக்கார்கள். பிராணன்ல ரொம்ப சிறந்தவர் பிராணன்கிறதான பேர்ல தெரியப்படக்கூடியதான முக்கிய பிராணன். நிறைய பேருக்கு நினைச்சிட்டு இருக்கா பிராணனை மட்டும்தான் நாம வந்து கன்சியூம் பண்றோம். கிடையாது. பிராணன் என்றால் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிக்கிறார்கள் சில பேர். அது 100% ஆக்சிஜன் கிடையாது. பிராணன்கிறது ஒரு பெரிய தத்துவம். இறைவன் தான் பிராணன். பிராணன் தான் குண்டலினி. இந்த குண்டலினி சக்தி என்பது வந்து பிராணஸ்வரூபமானது. பிராணன் வந்து மூக்கு வழியாக என்டர் பண்ணி விசுதி சக்கரம் வழியாக ஃபில்டர் ஆகி கீழே இருக்கக்கூடியதான 5 சக்கரங்களை வந்து ஃபில்டர் பண்ணி கடைசியில மூலாதாரத்துல கொண்டு சேர்க்கும். மூலாதாரத்துல இருந்து அது யூட்டர்ன் எடுக்கும். ரவுண்டு போர்டு மதங்க, ரவுண்டு போர்டு ஆட்டமா 3 சுத்து சுத்தும். 2 சுத்து சுத்தி 3ஆவது சுத்துல வந்து அது எழும்பி மேலே எழுந்துடும். அதுக்கு மேலே டைம் கிடையாது. இந்த ஸ்பைரல்ஸ் எல்லாம் இருக்குமல்லவா, இந்த ட்ரெயினோட ஷாக் அப்சர்வர் பார்த்துருக்கேடா, லாரியோட ஷாக் அப்சர்வர் பார்த்துருக்கேடா, பெருசா ஒரு கம்பி ஸ்ப்ரிங் ஆட்டமா இருக்குமே. அது வந்து 8, 10, 12 எல்லாம் ரிங்ஸ் இருக்கும். இங்க 2 ரிங்ஸ் தான் உள்ளது இந்த சக்தி. அதாவது விஷ்ணு பிரம்மா ஹாஃப் சிவன், ஃபுல் விஷ்ணு ஃபுல் பிரம்மா ஹாஃப் சிவன். எதனால சிவன் ஹாஃப் அப்படின்னா மற்ற ஹாஃப் வந்து பார்வதியை சேர்ந்தது. 2 இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா குயிக்கா விட்டு போறது யாரு அப்படின்றால் பிராணன். மரணம் என்பது வந்து ஒரு பட்சி ஒரு மரக்கொம்பில் உட்கார்ந்து அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு தாவரத்துக்கு எவ்வளோ சமயம் எடுக்குமோ அந்த நொடி நேரங்கள்ல பிராணன் போறதுக்கு வாய்ப்பு உண்டு உடம்புல. இஃபட்டால் இட் வாண்ட் எக்ஸிட். இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம். பிராணன் விட்டு போன தீர்மானம் பண்ணிடுது அப்படின்னா செகண்ட்ஸ் தான் தேவை, போயிடும். அதுபோல இங்க அர்த்தஸ்வரூபமானது வந்து சிவம், இனி ஒரு அர்த்தஸ்வரூபமானது வந்து சக்தி. இந்த 2.5 டிக்கெட்டுகளுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி மேல அனுப்ப போறது யாரு அப்படின்னா அந்த அரை டிக்கெட்டாக இருக்கிறதான இந்த பறை, அப்படின்னா பராசக்தி. இந்த பராசக்தி தான் இந்த 2.5 மகாத்மாக்களை வந்து உள்ள மேலே எழுப்பி கொண்டு போய் சகசாரபத்தில் இருக்கக்கூடியதான பரிபூர்ணமான சதாசிவன்ல ஐக்கியமாக்கி. இல்லை பெரிய ஹை லெவல் அட்வான்ஸ் சித்தாந்த அந்த அளவுக்குலாம் வந்து ஜாஸ்தி தெரிஞ்சுக்க போக வேண்டாம். இப்போ பிராணனை பத்தி சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். பிராணன் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சுவாசத்தை இழுத்துக்கிறது, சுவாசத்தை உள்ள இழுக்கிறது. அப்புறமா வந்து உள்ள இழுத்த சுவாசத்தை வந்து அது உள்ள கூட்டிட்டு போய் படிப்படியாக 4 பேர் வேலை பண்ண ஆரம்பிப்பான். அபானன் வியானன் உதானன் சமானன். இவங்க 4 பேரோட வேலை அது. நம்ம பிராணன் கன்சியூம் பண்ற நேரத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் நமக்கு உடம்புக்குள்ள போறதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதிசயமாக இருக்கும். 78% நாம வந்து கார்பனை தான் கன்சியூம் பண்றோம். கார்பனை வந்து கன்சியூம் பண்றோம். எவ்வளோ? 78%. 21% தான் ஆக்சிஜன் நாம் கன்சியூம் பண்றோம். 78 + 21 99 ஆச்சு. இனி 1 பாக்கி இருக்கு. இந்த 1ல வந்து மிக்ஸ் ஆஃப் மெனி கேசஸ், பலவிதமான வாயுக்கள் அது உள்ள இன்வால்வ். அப்படி 3 தத்துவங்கள் இங்க கார்பன், ஆக்சிஜன் அண்ட் மல்டி கேசஸ். அப்ப நமக்கு உள்ள வரது எவ்வளவு? 21% ஆஃப் ஆக்சிஜன் தான் நாம ஒரு நேரத்துல மூச்சை உள்ள இழுக்கிற நேரத்துல கன்சியூம் பண்ணிக்கிறோம். 100% ஆக்சிஜன் கன்சியூம் பண்றது இல்லை. இந்த ஆக்சிஜன் வந்து உள்ள எடுத்துட்டு போக வேண்டுமானால் அதுக்கு ஒரு டிவைஸ் தேவை, அதுக்கு அன்னப்பொருள் தேவை. அன்னம் இல்லை என்றால் சரீரம் நிலைக்காது. கோஷங்கள்ல பிரதம கோஷம் அன்னமய கோஷம். ஜீவாத்மாவுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறதான ஜீவாத்மாவை உணர வேண்டுமானால் அன்னமய கோஷம் தேவை. அன்னமயம் இல்லாமல் உடம்பு இல்லாமல் ஜீவன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்துல எங்க பார்த்தாலும் இந்த சர்வவியாபியாக இருக்கக்கூடியது ஜீவாத்மங்கள் தான். கணங்கள் வழியாக இருக்கு. கணங்கள் சின்ன பார்ட்டிகிள்ஸ் ஆக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பார்ட்டிகிள்ஸ் ஆக சுத்திட்டு இருக்கு. பிரபஞ்சம் பூராவும் இருக்கு. அப்ப 78% நாம வந்து கார்பன் கன்சியூம் பண்ணுவோம். 21% ஆக்சிஜனை இந்த 78 அப்படிங்கிற அந்த டிவைஸ் இருக்கு, இந்த தாது, அது உள்ள ஆக்சிஜன் பார்ட்டிகிள்ஸ் 21% ஒட்டிக்கிறது. அந்த 21% ஆஃப் த ஆக்சிஜன்ஸை வந்து இந்த கார்பன் தான் உள்ள இழுத்துட்டு போய் அன்ன ரூபமாக உணவு ரூபமாக சரீரத்தில் கொடுத்து விடுறோம். லங்ஸில் போகும். அங்கேருந்து ஃபில்டரிங்லாம் ஆனதுக்கு அப்புறமா அந்த பிராணன் வந்து ஃபர்தர் டவுன் ட்ரெண்டுக்கு போய் அந்த பறையில போய் ஜனங்க அந்த ஆண்களுக்கு வந்து டெஸ்டிகிள்ஸ் சொல்லுவாருவா அந்த இடம் அங்கே போய் அதை ரொட்டேட் பண்ணி அங்கேருந்து ரிஃபைன் பண்ணி ஃபர்தர் மேலுக்கு எழுப்போம். அப்போ வெளியில் விடுற டைமில் வந்து 60% மேல் நம்ம கார்பனை வெளியில் தள்ளிடுவோம். கொஞ்சம் தான் உள்ள தங்கும்.
இதுதான் வந்து அடுத்த பிராணன் உள்ள என்டர் பண்ற வரைக்கும் நம்மளை வந்து உயிர் வாழ வைக்கிறது. இப்படி ஒரு பெரிய ஒரு விளையாட்டு தினமும் நடக்குது. 21,600 தடவை இந்த கேம் டேக்கிங் பிளேஸ் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள. அப்பேற்பட்டதான பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், இவங்க 5 பிராணங்களும் அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியதான 5 உபப்பிராணங்களையும் யசஸ், கீர்த்தி, லக்ஷ்மி. லக்ஷ்மி என்றால் ஐஸ்வர்யம். யசஸ் என்பது வந்து இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் இருக்கும். கீர்த்தி என்பது வந்து இயலோகத்தில் மட்டும்தான் இருக்கும். கீர்த்திமான் பவது, கீர்த்திமான் பவா அப்படின்னு அனுகிரகம் செய்வார்கள். ஐஸ்வர்யம் என்பது வந்து இக ஜன்மத்திலையும் இருக்கும், பரலோகத்திலையும் இருக்கும். யசஸ், கீர்த்தி, லக்ஷ்மி இது 3ம் இல்லாம போனா வாழ்க்கை அர்த்த சூன்யமாகிவிடும். வாழ்க்கை வாழ்ந்து பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவோம். இவங்களை எல்லாம் யார் காப்பாற்ற வேண்டும்? சக்கரேஸ்வரி. சக்கரேஸ்வரி என்கிறதான தேவி வந்து காப்பாற்றட்டும். 35வது ஸ்லோகம். கோத்திரமிந்திராணி மே ரக்ஷேது பசுன்மே ரக்ஷசண்டிகே. கோத்திரம் இந்திராணி, கோத்திரங்களை எல்லாம், என்னுடைய கோத்திரத்தை. எத்தனை கோத்திரம் இருக்கு? ஆதி கோத்திரம் என்று சொல்லக்கூடியது வந்து சப்த ரிஷிகள் வழியாக உருவாக்கினதான கோத்திரங்கள் தான். சப்த ரிஷிகளுக்கு முன்னாடி 4 ரிஷிகளை உற்பத்தி செய்கிறார்கள். சரத, சனந்தன, சனாதன, சனத்குமார் என்கிறதான 4 ரிஷிகள் பிரம்மதேவர் மானசீகமாக சிருஷ்டி செய்கிறார். அவங்க தான் நாங்கள் இந்த விவகாரத்துக்கே இல்லை, நாங்கள் வந்து இறைவனை நோக்கி இறைவனோட ஐக்கியமாக நாங்கள் செல்ல போகிறோம், எங்களுக்கும் இந்த விவகாரத்தில் குடும்பம் குட்டி அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நாங்கள் இல்லை அப்படின்னு போயிடுறோம். நாரதர் சொல்லி அமைச்சிட்டோம். அப்புறமா சப்த ரிஷிகளை உருவாக்கி சப்த ரிஷிகள் வழியாகத்தான் அனைத்து கோத்திரங்களும் வந்திருக்கு. இப்ப வரைக்கும் நமக்கு பாரத தேசத்துல 49 கோத்திரங்கள் இருக்கு. அந்த சப்தரிஷிகளுடைய கோத்திரங்கள் பல வகையாக பிரிகிறது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பிரவரன். இப்ப கௌசிக கோத்திரத்துக்கு வந்து 3 பிரவரர்கள் இருக்காங்களா? விஸ்வாமித்ர, ஆகவர்ஷன, கௌசிகர் 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருக்கும் போன்ற குழந்தைகள் எல்லாரும் அந்த கோத்திரமாக இருந்தா கூட அவருக்கு வந்து வித்தியாசமான பேர்ல இருப்பார். கௌசிக கோத்திரங்கிறதான பேர் இருப்பார், விஸ்வாமித்ர கோத்திரங்கிறதான பேர் இருப்பார், அவத்தம கோத்திரம் அப்படிங்கிற செப்பரேட்டா இருக்கும். 49 கோத்திரங்கள் இருக்கிறதாக வைஷ்ணவ புராணங்கள், சில சம்ஹிதைகள் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிவிக்கிறது. பொதுவாக சொல்ல போனோம்னா 7 முக்கியமான மகர்ஷிகள், சப்த ரிஷிகள், அவர்கள் வழியாக தான் எல்லா கோத்திரமும் உற்பத்தியாகும். அதனாலேயே கோத்திரம் என்றாலே 7 பரம்பரை அப்படிங்கிறதான சப்த பிதர்கள் ரூபத்தில் தான் ஒரு கோத்திரம் காரணமாகும். கோத்திரம் நிலநிற்க வேண்டுமானால் என்ன வேணும்? புத்திர பௌத்திராதிகள் குடும்பத்தில் பிறக்க வேண்டும். புத்திர பௌத்திராதிகளை எல்லாம் பிறக்க வைக்க வேண்டுமானால் அதற்கு காரணமானது யாது? சுக்ரம், இந்திரியம், சுக்ல சோனிதம். அதுக்கு என்ன தேவை? பலம் தேவை அல்லவா? இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய கேஸ் வருது. இப்போ மினைத்த மாதிரிலாம் கிடையாது. அவனுக்கு கவுண்ட் இல்லை, குழந்தை பிறக்காது, கவுண்டை இம்ப்ரூவ் பண்ணு, அப்புறமா வந்து கன்சல்டேஷனுக்கு வர பார்த்துப்போம், குழந்தை பிறகு. இப்போ கவுண்ட் அப்படின்னா என்ன? பலம். அப்போ சுக்கத்துல வந்து பலம் இருக்க வேண்டும். பலம் இல்லாத சுக்கத்தினால பிரயோஜனம் இல்லை. இப்ப நிறைய விதை இருக்கும் அல்லவா? இந்த கிருஷி பண்றவங்க எல்லாம் போடுவாங்க. இந்த விதையில வந்து ஒரு பூச்சி வந்து விதைக்குள்ள இருக்கிறதான அந்த பாலையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். மேல தொண்டு மட்டும் இருக்கும். அது தண்ணியில போட்டோம்னா எல்லாம் மேல மிதக்கும். அதை விதைச்சோமான ஒன்றும் செடி கொடி ஒன்றும் வராது, அது ஒரு காத்தா போயிடும். அந்த தண்ணிக்கு கீழே ஃபில்டர் ஆகி கிடக்கிறதான விதை இருக்கே, பால் இருக்கக்கூடியதான விதை, அதை மட்டும்தான் முளைக்க வைக்க முடியும். அதுதான் பயிர் காய்க்கும். மற்றது வந்து வெறும் காத்து. அதுபோல்தான் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடியதான இந்த சுக்லத்துக்கு வந்து 2 ஸ்டைல். ஒன்று வெறும் காத்து வடிவமானது, அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு சத்தும் இல்லை. இனி ஒன்று சத்து இருக்கக்கூடியது. அப்போ சத்து இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ப்ராப்பர் கவுண்ட். அதெல்லாம் யாரு கொடுப்பார்கள்? வீரியத்தினுடைய சக்தி, பலத்தை கொடுக்கக்கூடியது இந்திரன். இங்க சக்தியினுடைய வழிபாடு சொல்றதுனால இந்திரனுடைய சக்தியான இந்திராணி தேவியைத்தான் புகழ்த்தி சொல்றார். அதனால என்னுடைய வம்சத்தை வந்து யாரு காப்பாற்ற வேண்டும்? இந்திராணி தேவி வந்து காப்பாற்ற வேண்டும். இந்திராணி தேவி தான் என்னுடைய வம்சத்தை காப்பாற்ற வேண்டும். வம்சம் வர வேண்டுமானால் புத்திர பௌத்திராதிகள் பிறக்க வேண்டும். புத்திர பௌத்திராதிகள் பிறக்க வேண்டுமானால் நல்ல கவுண்ட் இருக்கக்கூடியதான பலம், சக்தி இருக்கக்கூடியதான இந்திரியம் தேவை. அது வழியாக தான் கர்ப்பதானத்தை பண்ணி பிரஜோத்பாதனம் செய்ய முடியும். அதனால இந்திராணி வந்து என்னை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய வம்சத்தை காப்பாற்ற வேண்டும். பிரம்மாணி சுக்லத்தை காப்பாற்றுவள், இந்திராணி வந்து சுக்லத்தினுடைய வீர சக்தியை, இந்திரிய சக்தியை காப்பாற்றுகிறார். அதுதான் நல்ல வம்சத்தை உருவாக்க முடியும். வம்சம் உருவாக்குறது வந்து இட்ஸ் நாட் எ ஜோக். நல்ல ஆன்மீக துறையில் இருந்தவர்களுடைய பரிசுத்தமான உடம்புல இருந்து வந்ததான சுக்லத்திலிருந்து பிறந்ததான குழந்தைகள் மட்டும்தான் புத்திர பௌத்திராதிகளை உருவாக்கும். அதர்வைஸ் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷனோட அது போயிடும், டிஸ்கண்டினியூ ஆயிடும். 7 ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வராது.
650 700 வருஷம் தான் 7 ஜெனரேஷன்ஸோடு டைம் கேப் கரண்ட் லைஃப் ஸ்பேன் கம்பேர் பண்ற நேரத்தில். ஒரு காலத்தில் வந்து அது வந்து 120 வயசு போட்டு போனா பெரிய நம்பரா இருந்ததில்ல, அதெல்லாம் 800 சொத்தம் இருந்தது அந்த காலத்தில். இதெல்லாம் ரெடியூஸ் ஆகி இப்போ 700 650 லெவலில் வந்துருக்கு. லைஃப் ஸ்பேன் அவ்வளோதான் இருக்கு இப்போ. காரணம் வீரசக்தி அவ்வளோதான் இருக்கு. அந்த வீரசக்திக்கு ஏற்ற மாதிரி தான் டிஎன்ஏல பவர் வர போகிறது, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்என்ஏல பவர் வர போகிறது, அதுதான் டிரான்ஸ்மிட் ஆக போகிறது அடுத்த ஒரு வம்சாவளியை உருவாக்குறதுக்கு. இப்படி பெரிய தத்துவங்கள் அதில் இருக்கு. அப்போ இந்த தெய்வநாமம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தகுந்த மாதிரி இருக்கிற ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமாக 50 ஹார்மோன்ஸ், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. இதுல முக்கியமானவைகள் 50 ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாவ சலனங்கள், மனோவியாகுலத்தை, சரீரத்தினுடைய வலிமை எல்லாம் மாறுறது எதுக்கு அப்படின்னா ஹார்மோன்ஸ் டிபெண்ட் பண்ணிப்பார். அப்பேற்பட்டதான சக்தி எல்லாம் ஐஸ்வர்யத்தில் வந்துடும். அப்படி வம்சத்தை காப்பாற்றுகின்றவள் யாரு? இந்திராணி. இந்திராணி தேவி என்பவள் வந்து என்னுடைய வம்சத்தை காப்பாற்றட்டும், ஹே பகவதி மே பசூன் சண்டிகே, என்னுடைய பசுக்களை எல்லாம் வந்து சண்டிகா பரமேஸ்வரி காப்பாற்றட்டும். பசுக்கள் என்றால் குழந்தைகள் என்றுதான் அர்த்தம் உண்டு, நம்மளுடைய சொத்து என்கிறதான் அர்த்தம் உண்டு, நம்மளுடைய வந்து வசு என்றதான் அர்த்தமும் உண்டு. பசும் பொன் அப்படின்னு கூப்பிட்டுருப்போம் சொர்ணத்துக்கு, புனிதமான சொர்ணம். வீட்டில் வளர்க்கின்றதான நாற்காலிகள், அதாவது பசு, ஆடு, நாய், கோழி, யானை, குதிரை, இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் பசுதான். மனிதர்களும் பசுதான். பிறக்கிற அத்தனை குழந்தைகளும் பசு. அப்புறமா தான் அது பதியை தேடி அலைஞ்சு பதி யாருன்னு புரிந்து கொண்டு அதில் விட்டு வெளிவரணும். பசுபாச விமோசின்னே நமகான் லிதா சஸ்நாமத்தில். இப்படி வம்சத்தை வந்து இந்திராணி தேவி காப்பாற்றட்டும், பசுக்களை வந்து சண்டிகா பரமேஸ்வரி காப்பாற்றட்டும், மொத்தத்தில் ஓவரால் சண்டிகா பரமேஸ்வரி ஆனவள் என்னை காப்பாற்றட்டும். 36வது ஸ்லோகம். புத்திரான் ரக்ஷேன் மகாலட்சுமி பாரியாம் ரக்ஷது பைரவி சண்டிகே மார்க்கம் க்ஷேமகரி ரக்ஷே த்விஜயா சர்வதः ஸ்திதா. புத்திரான் ரக்ஷேன் மகாலட்சுமி பாரியாம் ரக்ஷது பைரவி மார்க்கம் க்ஷேமகரி ரக்ஷே த்விஜயா சர்வதः ஸ்திதா. அந்த புத்திரர்களை வந்து மகாலட்சுமி என்பவள் காப்பாற்றட்டும். புத்திரர்களுக்கு மகாலட்சுமியோட அனுகிரகம் எதற்காக தேவை என்றால், மகாலட்சுமி தான் அஷ்டைஸ்வர்ய சித்திகளையும் சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறாள். அதெல்லாம் இல்லாத குழந்தையை நிலனுக்காது, அது போயிடும். அதனாலேயே புத்திரர்களை வந்து மகாலட்சுமிக்கு வந்து தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி அப்படின்னு அஷ்டலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கு. சந்தானலட்சுமி அப்படிங்கிறதான ஒரு தேவதை இருக்கா, ரொம்ப முக்கியமானவள். ஸோ சந்தானங்களை எல்லாம் காப்பாற்றுகின்றவள், சந்தானங்களுக்கெல்லாம் மகத்துவத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் உண்டு. அதே மாதிரியே தான் ஷஷ்டி திதிமண்டலத்தில் வாழ்கின்றதான ஆட்சி செய்கின்றதான சண்முகி தேவி. இன்னைக்கு சண்முகி தேவியினோட ஆட்சி ஷஷ்டி திதி, சுக்ல ஷஷ்டி இன்னைக்கு இப்போ ரெக்கார்டிங்காக இருக்கும். அந்த தேவி தான் குழந்தைகளுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவள், குழந்தைகளை காப்பாற்றுகின்றவள். அப்படி என்னுடைய புத்தர்களை எல்லாம் வந்து மகாலட்சுமி காப்பாற்றட்டும். மனைவியை வந்து பைரவி என்கிறதான தேவி காப்பாற்றட்டும். மனைவியை வந்து பைரவி தான் வேணும், வேற யாரும் சொன்னதுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. மகாபைரவி, மகாபைரவன் ரொம்ப அதிபலசாலி சக்திகள். அவர் தான் தக்ஷ பிரதாபதியுடைய பைத்தியக்காரத்தை மாத்தின சிவபுத்திரர் பைரவர். அப்ப அந்த பைரவி தேவி இருக்காளே, காளி டு த பவர் ஆஃப் 10 தான் பைரவி. அந்த பைரவி தான் வந்து என்னுடைய மனைவியை காப்பாற்றட்டும். அந்த காலத்திலிருந்தே மனைவியை காப்பாற்றணுமான அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளோட உதவி தேவைப்பட்டிருந்தது. நான் தமாஷ் சொல்றேன். அப்புறமா வந்து எல்லா திக்குகளிலும் வாசம் செய்ய சர்வதா ஸ்திதாக விஜயா க்ஷேமகரி ரக்ஷேது. எல்லா திக்குகளிலும் வாசம் செய்யக்கூடியதான விஜயாக இருக்கக்கூடியதான மகாசக்தி க்ஷேமகிரி தேவி என்னை காப்பாற்றட்டும். எந்த திக்கில் நான் போய் உட்கார்ந்தாலும் சர்வதோன்முக்கிய மகாநிலா சஹஸ்ரநாமத்தில் எந்த திக்கை நான் நோக்கி போனாலும், எந்த திக்கு என்னை நோக்கி வந்தாலும், எந்த திக்கில் நான் இறைவனை தியானம் செஞ்சாலும் எல்லா விதத்திலையும் என்னை வந்து காப்பாற்ற வேண்டியது க்ஷேமகிரி அப்படிங்கிறதான தேவி. 37வது ஸ்லோகம். ரக்ஷாஹி நந்து யத் ஸ்தானம் வர்ஜிதம் கவச்சேனது தத் சர்வம் ரக்ஷமே தேவி ஜெயந்தி பாபநாசினி. இந்த கவச்சத்துல சொல்லாத ஏதாவது ஒரு அங்கம் நம்ம உடம்புலையோ நம்ம வாழ்க்கையை ஒட்டியோ இருந்தது என்றால், அப்படி மிஸ் அவுட் ஆனதானது அதை எல்லாத்தையும் வந்து, அதாவது எஸ்தானம் து கவச்சேனா வர்ஜிதம் து,
இந்த கவச்சத்துல சொல்லப்படாததான ஏதாவது ஒரு ஸ்தானம் இருந்தது என்றால் ரக்ஷாஹீனம் பவதி, அதுக்கு ரக்ஷை இல்லாம போயிடும். ஆனா தத் சர்வம் அதே எல்லாத்தையும் கூட ஹே தேவி, என்னுடைய தேவியான நீ, ஜெயந்தி ஜெயந்தி என்றால் சர்வ விஜயியாக இருக்கக்கூடியவள், பாபநாசினி ரக்ஷகா, பாபநாசினி, பாபத்தை நாசம் செய்ய தகுதியும் சக்தியும் இருக்கக்கூடியதான உன்னுடைய கருணை வடிவமான சண்டிகா பரமேஸ்வரி பகவதி என்கிறதான நாமத்தில் இருந்து என்னை காப்பாற்றட்டும். அதாவது ஏதாவது ஒரு ஸ்தானம் கவசத்தினுடைய ஆட்சியில் வராம போயிருந்தது என்றால் அது ரக்ஷாஹீனமாயிடும், அதுக்கு ரக்ஷை இல்லாத இடமாகிவிடும். அப்படி வரக்கூடாது. அதாவது ஒரு காத்து சஞ்சாரம் செய்யக்கூடியதான இடத்திற்கு கூட இந்த சக்தியினுடைய அனுகிரகம் எனக்கு தேவை. அதனால சர்வ அங்கத்தையும் நீ என்னை காப்பாத்து, சர்வவிதமான பாபநாசினியான சர்வோத்கிருஷ்டியாக இருக்கக்கூடியதான பகவதியான நீ என்னை காப்பாற்ற வேண்டும். 38வது ஸ்லோகம். பாதமேகம் ந கச்சேது யதிச்சேத் சுப ஆத்மனஹா கவச்சேனாவிருதோ நித்யம் யத்ர யத்ர ஹி கச்சதி. 39வது ஸ்லோகம். தத்ர தத்ரார்த்தலாபஸ்ச விஜயஹ சார்வகாமிகாஹ யம் யம் சிந்தயதே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம். ஆத்மனஹா சுபம். யாராவது ஒருவர் தன்னுடைய சுபத்தை இச்சை கொள்கிறார்கள் என்றால், தனக்கு நல்லது நடக்க வேண்டும், நல்லதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்றதான எண்ணம் யாருக்காவதும் ஒருவருக்கு இருந்தது அப்படின்னா, அவர்கள் ஏகம் பதம் ந கச்சேத் நித்தியம், ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது தினமும் இந்த கவச மந்திரங்களை சொல்லாமல். அல்லது கவசஸ்வரூபடியான சர்வாங்கேஷு சண்டிகாக, என்னுடைய சர்வ அங்கங்களிலும் அனங்கங்களிலும் சண்டிகா பரமேஸ்வரி இருந்து என்னை காப்பாற்றுகிறாள் என்கிறதான உறுதியான நம்பிக்கை எண்ணத்தோட நமச்சண்டிகா தேவின்னு சொல்லி சர்வாங்கேஷு சண்டிகே அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் சமஸ்த திக்குகளிலையும் பிராணங்களிலையும் எல்லாத்திலையும் சண்டிகா பரமேஸ்வரி என்னை காப்பாற்றுகிறாள் என்கிறதான பரிபூர்ணமான நம்பிக்கை இந்த மந்திரங்கள் வழியாக சொல்லி கவச்சேனா ஆவிருதகா, கவசத்தினால ஆவிரதம் செய்யப்பட்டது, என்வலப் பண்ணது, மூடப்பட்டது. எத்திர எத்திர கச்சதி, எங்கெங்கெல்லாம் நாம் செல்லுகிறோமோ, தத்திர தத்திர சர்வார்த்த லாபஸ்ஸா, அங்கங்கெல்லாம் எனக்கு சர்வவிதமான லாபம் கிடைக்க வேண்டும், வெற்றியை நான் அடைய வேண்டும். சர்வகாமிகாக விஜயகா, நான் நினைக்கக்கூடியதான எல்லாம் விஜயத்தை கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும். எம் எம் காமம் சிந்தயதே நிச்சிதம், நான் எதையெல்லாம் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சு வரணும் என்று ஆசைப்படுகிறேனோ, காம்சிக்கிறேனோ, ஆசைப்படுகிறேனோ, தம் தம் பிராப்னோதி, அது அப்பப்போ அபீஷ்டவரமாக அபீஷ்ட சித்தியாக எனக்கு கிடைக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்களானா அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விவகாரம் ஒரே ஒன்று விஷயம்தான். இந்த கவச மந்திரத்தை தியானம் செய்யறது, சொல்றது, காதால கேட்பது. அதனால அவங்களுக்கு இந்த பாக்கியம் அவர்களை சேரும். இப்படி 39 ஸ்லோகங்கள் வழியாக பிரம்மதேவர் தேவி கவசத்தினுடைய அதில் இன்வால்வாக இருக்கக்கூடியதான சக்திகளும் அங்க பேதங்களும் அதில் யார் யார் எப்படி எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்றதான மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அடுத்ததாக பலஸ்ருதி சொல்லுகிறார். இந்த பலஸ்ருதியில கேட்பதனால கிடைக்கக்கூடியதான பலன் ஏதோ அதுக்கு பலஸ்ருதி என்றதான. பலஸ்துதி அப்படிங்கிறது அர்த்தம். யார் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்துத்தியம் படனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் என்ன அப்படிங்கிறதான அர்த்தம் உண்டு. அப்ப காதால கேட்பதனாலையும் வாயினால் சொல்வதனாலையும் மனசினால் நினைப்பதனாலையும் இந்த 3 விதத்திலையும் என்ன பலனை கொடுக்கும் இந்த மகாமந்திரங்கள் என்கிறதான அர்த்தம் சொல்லுகிறது. புராணங்கள பிரசித்தமான ஒரு நாமம் இருக்கு, ஒரு ஸ்தோத்திரம். அது என்ன சொல்றது அப்படின்னா, ஸ்வபந்திஷ்டான் விரஜன் மார்க்கே பிரலபன் போஜனே ரதஹ கீர்த்தையேது சததம் தேவீம் சவை உகேத பந்தனாத். 40வது ஸ்லோகத்துல இருந்து இதனுடைய பரஸ்ருதியை வியாக்கியானம் செய்கிறார். யாராவது ஒருத்தர் மனப்பூர்வமாக ஒரு பிரதிஷ்டை பண்ணிண்டு ஒரு சங்கல்பம் எடுத்துண்டு இந்த மந்திரத்தை நான் சொல்வதனால எனக்கு பரிபூர்ணமான இதனுடைய பலன் கிடைக்கும், அம்பாள் என்னிடம் கருணை காட்டுவள், அனுகிரகத்தை செய்வாள் அப்படிங்கிறதான பரிபூர்ண நம்பிக்கையோட யார் ஒருவன் இதை போஜன பொருள் போல இதை உண்ணுகிறார்களோ, காட் இஸ் கன்சியூமபிள்னு அடிக்கடி சொல்லு. எப்பவுமே பகவானை திருப்பதியில் கொடுக்குற லட்டு வாட்டமா பாவனை பண்ணிட்டு எப்படி அள்ளி 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 சாப்பிடுவோம் ஆர்த்தியோட, அதுபோல பகவானுடைய திருநாமங்களையும் பகவானுடைய உருவங்களையும் பகவானுடைய லீலா வினோதங்களையும் விபூதி விஸ்தாரங்களையும் எல்லாம் நாம் கன்சியூம் பண்ணணும், சாப்பிடணும் டெய்லி. அவனுக்கு நிச்சயமாக
அழிவில்லாத கீர்த்தி கிடைக்கும். கீர்த்தையேது சததம் தேவீம். யார் ஒருவர் பகவதியினுடைய திருநாமங்களை கீர்த்தனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அழிவில்லாத கீர்த்தி உண்டாகும். எல்லா விதமான பந்தத்திலிருந்தும் விடுதலை கிடைத்து திருவடிகளில் வந்து சாயுஜ்ய பதவியை அடைவார்கள் என்று அர்த்தம். பரமைஸ்வர்ய மதுலம் பிராப்ஸ்யதேகே பூதலே பூமான் நிர்பயோ ஜாயதே மர்த்தியஹ சங்கிரமேஷ பராஜிதா. இந்த கவச்சத்தை யாரெல்லாம் தாரணம் செய்து கொள்கிறார்களோ, மனசா வாச்சா கர்மனா தாரணம் செய்து கொள்கிறார்களோ, அந்த புருஷன் அல்லது அந்த ஸ்திரீ, அந்த ஜபிக்கக்கூடியதான அந்த உத்தமமான பக்தன் அல்லது பக்தை இந்த பூமியில வந்து அதுல்யகா ஈக்குவலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு அத்யுன்னதமான ஐஸ்வர்யத்தை அடைகிறார்கள். அழிவில்லாத ஐஸ்வர்யம், கிடைப்பதற்கு துர்லபமான ஐஸ்வர்யம். அப்படி சர்வ ஐஸ்வர்யங்களும் அந்த பக்தன் பெறுகிறான். அதை தவிர்த்து யுத்தங்கள்ல வந்து அவனை தோக்கவிக்க முடியாது. அவன் பயமில்லாதவனாக இருப்பான். யுத்தம் என்றால் சும்மா கத்தி சண்டை போடுறது மட்டுமல்ல யுத்தம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு அது செய்யக்கூடியதான பராக்கிரம யுத்தம். யாரோட யுத்தம் போடுறது அப்படின்னா, இந்த மாயா தத்துவம் அப்படிங்கிறதான விசாராதிகள் 23 முக்கியமான விகாரங்கள் இருக்கு 96ல். அப்பேற்பட்டதான 96 விகாரங்களோடையும் 6 கோடி மாயா சக்திகளோடையும் 10 விதமான பந்தங்களோடையும் எண்ணற்றதான பிராரப்த கர்மங்கள்லேருந்து வந்ததான வினை வாசனைகளோடையும் இதோட எல்லாம் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு, யுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இறைவனை தெரிந்து கொள்வது என்பது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நிரூபிக்கப்படுவது. அந்த இறைவனுடைய பரமபதத்தில் போய் சேர வேண்டுமானால் நாம் வந்து எண்ணற்றதான பொருள்களோட யுத்தம் செய்ய வேண்டியிருக்கு. அது ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த 6 பேர் இருக்காளே, ஷட்வைரிகள், கோபதாபங்களோட அட்டகாசம் பண்ணிட்டு நம்மளை அட்டாக் பண்ணுறதை ஷட்வைரிகள். இப்படி உலகத்தில் யாரெல்லாம் இருக்கார்களோ நமக்கு வந்து ஆன்மீகத்தில் நம்மளை முன்னேற விடாமல் நம்மளை அதுக்கெல்லாம் இடையூறுகளாக பரிணமிக்கிறார்களோ, வேலை செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் நாம் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டியிருக்கு. அதுதான் இங்கத்த யுத்தம். ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு செய்யறதான பிரயாணத்தில் வரக்கூடியதான இடையூறுகளை எல்லாம் துவம்சம் பண்ணி நிகிரகம் பண்ணி அவங்களிடமெல்லாம் வெற்றி பெற்று அந்த திசை நோக்கி செல்ல வேண்டும். பரமபதமான இறைவனுடைய திருவடிகளை நோக்கி செல்ல வேண்டும். இது யுத்தம் என்றதான பேர். அப்பேற்பட்டதான இந்த யுத்தத்துல அவனுக்கு தோல்வி கிடையாது அப்படின்னு அசர்டைன் பண்றாங்க, ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. ஸோ தேவி பஜனம் செய்யக்கூடியவன் வந்து நிச்சயமாக இந்த ஒரு ஜென்மாவிலேயே வித்தவுட் எனி டவுட் பரமபதம் என்கிறதான சிவசாயுஜத்தை அடைந்தே ஆக முடியும் அப்படிங்கிறதான உறுதியோட பிரம்மதேவர் வந்து சொல்லுகிறார். அவர் சொல்லியிருக்காரு, அப்பீல் கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த ஜீவனுடைய ரகசியம் அவருக்கு தான் தெரியும். எங்கிருந்து ஆரம்பிச்சது, முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சு வந்தது அப்படின்னு. அப்படி திரும்பி சென்றதான ரூட் எங்க போக போறதுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் எழுதுற காலத்திலே தலையில ஏற்ற பிராரப்தத்தை வந்து குறிக்கிற காலத்திலேயே இது சிவசாயுஜத்தை அடைய வேண்டியதான புண்ணியாத்மா அப்படின்னு ஒரு சாம்பிள் ஒரு ஸ்டீல் போட்டு அடிச்சிருப்பார். அது ஜாதகத்தை என்ன தெரியும். 12ஆம் பாவாதிபதி லாபஸ்தானத்தை உட்கார்ந்தாரானா மோட்சம் கை கூடும் அப்படின்னு சொல்றது. அதனால பூமான் என்றால் புருஷன். ஏன் புருஷன் என்று சொல்றார்கள் தெரியுமா? ஸ்திரீ இல்லை என்றெல்லாம் அர்த்தம். ஸ்திரீக்குள்ள புருஷன் தான். ஒவ்வொரு ஸ்திரீ புருஷனுக்குள்ளேயும் ஸ்திரீ தான் இருக்காள். ஸ்திரீ வந்து சப்மர்ஜ்டு, அதில் வந்து சூப்பர் இம்போஸ்டு. எந்த குழந்தையும் பிரபஞ்சத்தில் பிறக்கிற நேரத்தில் அது பெண் குழந்தையாகத்தான் பிறக்கும். கர்ப்பதானம் முடிஞ்சா அடுத்த 8 வீக்ஸ் அது வந்து பெண் பிரஜையாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஒரு பர்டிகுலர் ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகி அதை பிரித்து ஆணு பெண் அப்படின்னு 2 டிவிஷனாக்கி மாற்றுறது. அப்போ எல்லாருமே இயற்கையாகவே பெண்கள் தான். அப்போ எல்லாருமே பெண்கள் என்றால் யார் ஆண்? இதில் ஜீவனுக்கு பேர் தான் ஆணு, அவன் தான் புருஷன். அப்போ உடம்பு என்பது வந்து ஸ்திரீங்கிறதான பராசக்தி. அந்த சக்தி வந்து ஹெல்ப் பண்ணித்தான் சிவனை அடைய முடிகிறது. சிவ ஞானப்பிரதாயின்னே நமகா. அந்த சிவனை அடைவதற்கு சக்தி தான் உதவுகிறாள். அந்த சக்தியினுடைய உதவிதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடியதான இந்த பிராகிருத சரீரம். இந்த சரீரம் வைத்துக்கொண்டு இது வழியாக அந்த பிராணனை, ஜீவனை, ஜீவாத்மாவை உணர்கின்ற நேரத்தில் நாம் புருஷனாகி விடுகிறோம். புருஷன் என்றால் ஜீவாத்மா என்றுதான் அர்த்தம். அந்த ஜீவாத்மா வந்து இறைவனை அடைகிறது. பிகாஸ் சரீரம் இறைவனை அடைவதில்லை. இறைவனுக்கு சரீரம் தேவையில்லை. இறைவன் சரீரத்தை பார்ப்பதில்லை. இறைவன் எப்பேற்பட்டதான குவாலிட்டி இருக்கக்கூடியதான
ஆத்மா என்று மட்டும்தான் பார்க்கிறார், வேறு எதையும் பார்க்கறது இல்லை இறைவன். அதனால் தான் இங்க புருஷன் புருஷன் என்று எல்லா வேதங்கள்லையும் மந்திரங்கள்லையும் தந்திரங்கள்லையும் சொல்றதா. பெண்களை அவாய்ட் பண்ணியிருக்கா, நல்லாதுக்கு அர்த்தம். பெண்கள் உடம்பு, பெண்கள் தான் இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடியதான ஸ்தானம் கொடுக்கிறது. பெண்கள் தான் சரீரம், இந்த சரீரத்திலிருந்து தான் இன்னொரு சரீரத்தை உற்பத்தி பண்ணியிருக்கார்கள். அதனால பை டிஃபால்ட் பெண்கள் ஆல்ரெடி இருக்காங்க, பெண்கள் மட்டும்தான் இருக்கா உலகத்தில் இன்ஃபேக்ட். அதனால எல்லாமே சக்தி ஒருவள் தான் சர்வவிதமான பூதங்களாகவும் வசுக்களாகவும் இருக்காள் என்று சொல்ல காரணம். மாயை என்றாலே சக்தி, சக்தி தான் பலவிதமான வடிவங்களாக ஆகாரங்களாகவும் சகுனங்களாகவும் பிரபஞ்சத்தில் காணப்படக்கூடியதான அனைத்தும் சக்தி வடிவம். சிவனை யாராலையும் காண முடியாது, உணர மட்டும்தான் முடியும். எலக்ட்ரிசிட்டியை கண்ணால பார்க்க முடியாது, கை வச்சு பார்த்தா பட்டுன்னு போடும், அப்ப தெரியும். அது மாதிரி அதனால இந்த பூமியில அந்த புருஷனுக்கு சமமான ஒருவன் இருக்க மாட்டான். யார் ஒருவனுக்கு? தெய்வீ கவச்சத்தை பாராயணம் செய்தவனுக்கு. திரைலோக்கியேது பவேத் பூஜ்யஹா கவச்சேனாவிருதாக பூமான். இந்த கவச்சத்தினால மூடப்பட்டதான அந்த புருஷன் 3 உலகங்களிலேயும் பூஜிதனாகிறான். அவனை எல்லாரும் பூஜை செய்கிறார்கள். பூஜை செய்கிறார்கள் என்றால் பஞ்சோபசார பூஜை பண்ணணும் நல்லா அர்த்தம். அதுவும் உண்டு. பகவான் மகாத்மாக்களை நினைத்து பார்க்கலாம். நம்முடைய இந்த அடுத்த அவதாரத்தில் யாரையெல்லாம் நம்ம கட்சி எடுத்துக்கணும், அலைன் பண்ணிக்கணும், யாரெல்லாம் நம்ம கூட இருக்கணும். அப்போ அவங்க நம்மளை பற்றி நினச்சி பார்க்குறா இல்லவா, இந்த ஜீவாத்மா நடந்து சுற்றின்னு இருக்கு. இப்போ இவங்களுக்கு எல்லாம் நம்ம அடுத்த அவதாரத்தில் ஒரு பிளான் கொடுக்கணும். இந்த அவதாரம் இந்த பூமியில மட்டும்தான் அப்படின்னு நினச்சக்கூடாது. 224 பூலங்களில் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கல்லவா, இங்கே எங்கேயும் இல்லாமல் என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கும். அப்போ அது இறைவனோட கட்சி சேர்ந்துட்டு அங்கே போய் தர்ம பிரச்சாரம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இறைவன் அவதாரம் எடுப்பார். ஏதோ டைம் பாஸ்க்காக எல்லாம் எந்த இடத்துலையும் போய் பகவான் அவதாரம் எடுக்க மாட்டார். அது தேவையில்லை இருக்கிறதெல்லாம். எதாகி சாதுனாம் துக்கம் பவதி தானவஹா, ஞாபகம் இருக்கு அந்த மந்திரம், முதல்ல சொல்றேனே அதுதான். அப்ப தர்மக்ஷயம் வர நேரத்தில் மட்டும்தான் தர்மத்தை உத்தாரணம் செய்வதற்காக, அதை புரோத்சாகிதம் பண்ணுவதற்காகத்தான் மகான்கள் உருவத்தில் எல்லாம் பகவான் அவதாரம் எடுத்து வர்றார் இல்லவா. அப்ப அந்த அவதார நோக்கத்துக்கு அவருக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் தேவையில்வா, கூட சிம்பந்திகள்லாம் தேவையில்வா. அதுக்கெல்லாம் கூட நமக்கு யாரையெல்லாம் எடுத்துக்கலாம் பட் அவங்க நினைச்சு பார்த்தா கூட போதும். அதனால தான் இந்த இடத்துல திரைலோக்கியங்களையும் சொல்ல காரணம். அப்படி 3 உலகங்களிலேயும் பூஜிதனாவான். இவன் நல்ல பக்தன்பா, என்னுடைய பக்தன், பரமேஸ்வரர் எடுத்து சொல்றாருவா, நம்ம பக்தன் வந்திருக்காருப்பா அப்படின்னு. அதுபோல 3 உலகங்களையும் பூஜை செய்யும்படியான அளவுக்கு மகாத்மாவாகி விடுகிறார். இதந்து தேவியாக கவச்சம் தேவானாமபி துர்லபம். 42வது ஸ்லோகம். யஹ படேத் பிரயதோ நித்யம் திரிசந்தியம் ஸ்ரத்தயான்விதः தைவீ கலா பவேத் தஸ்ய த்ரைலோக்கியே ச பராஜிதः ஜீவேத்வர்ஷதம் சாக்ரமபமிருத்யுः விவர்ஜிதः நஷ்யந்தி வியாதயः சர்வே லுதா விஸ்போட காதயः. தேவானாம் அபி துர்லபம், தேவர்களுக்கு நடுவே துர்லபமாக இருக்கக்கூடியதான தேவியாக இதம் கவச்சம் து யஹ, இந்த தேவியினுடைய கவச்சத்தை சொல்கின்றவன் யஹா ஏதொருத்தன், பிரயதகா சுத்தனாக இருந்து, ஸ்ரத்தையான்விதா ஸ்ரத்தையோடு சேர்த்து, நித்தியம் திரிசந்தியம் படையது தினமும் திரிசந்தகள்லையும் படனம் செய்கிறானோ, தஸ்யகா அவனுக்கு தேவி கலாகா தேவியினுடைய கடாட்சம், தேவியினுடைய ஒரு கலை அவனை சேருகிறது. அம்பாளுடைய கலை நம்மளுடைய உடம்பில் தெய்வீகமான முறையில, நம்மளுடைய உடம்பே அம்பாளுடைய உடம்பு தான் இருந்தா கூட இறைவனுடைய நினைவு கனவுகள் நம் உடம்பு வழியாக நாம் உணர்கிறோம் என்றால் இறைவனுடைய கலை நம்மளுடைய உடம்பில் இருக்கு. இதை பற்றி நான் பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் ஜோதிஷ் சாஸ்திரம் வழியாக. 4 அதாவது ஒவ்வொரு ராசிகளையும் பிறக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆஃப் தெய்வீக குணம் அவருடைய உடம்பில் இருக்கும் அப்படின்னு நவகிரகங்களுடைய மிக்ஸை யூஸ் பண்ணிட்டு படுறதால ஒரு பெரிய இது, அது எங்கேயோ சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்கு, சொல்ல முடியாத பற்றி. ஆனால் நமக்கு தெய்வீக தன்மை இப்போ குரு சுக்ரன் லக்னத்தில் இருக்கார், லக்னத்தை பார்க்குறார். சுபகிரகங்கள் லக்னத்தில் இருக்கார், லக்னத்தை பார்க்குறார். சுபகிரகங்களுடைய வீடுகளில் லக்னம் அமையிறது, இதெல்லாம் தெய்வீகத்தினுடைய கடாட்சம், தெய்வ கலை அதிகமாக இருக்கக்கூடியதான ஜென்மாக்கள் அர்த்தம். திஸ் இஸ் சிம்பிள் வே. இதில் மனுஷகணம், தேவகணம், அசுரகணம் அப்படின்னு 3 கணங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த கணங்கள்ல தான் இருக்கார்கள். ஒவ்வொரு ராசியிலையும் இந்த 3 கணங்கள் இருக்கு. இந்த அசுரம், மானுஷம், தெய்வம், இந்த 3 சக்திகளும் அந்த ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கு, 12லையும் இருக்கு. ஸோ 12 3 36, 36 தத்துவங்கள் வடிவமாக நாம் பிரபஞ்சத்தை நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் பல பொருள்களோட. இந்த சப்ஜெக்ட்ல தெரிஞ்சுக்கணும் எனக்கு சொன்ன ஆசையா தான் இருக்கு. பட் நான் எடுக்கிற போர்ஷன் டிஃப்ரெண்ட்.
ஏற்கனவே ரொம்ப டிலேயாக போயிட்டு இருக்கேன், நான் வந்து ரொம்ப கட் ஷார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் நான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அது லாபத்துக்கு கவலைப்பட வேண்டாம், அதில் செகண்டரி. தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தை தெரிஞ்சுட்டு விடணும். அதெல்லாம் அந்த உடம்புக்குள்ளே ஏறிடும், கவலையே வேண்டாம். நம்மளுடைய பிரெயினோடு 3% நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா டோட்டல், எத்தனையோ ஜில்லியன் கெகாவைட்ஸ் உள்ள உட்காரு நம்ம பிரெயினுக்குள்ள. அதனுடைய ஒரு சின்ன போர்ஷன் கூட நம்ம டோட்டல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வாழ்நாளில். அதுபோல இந்த உள்ளே இருக்கிறதான சிப் இருக்க இந்த ஜீவாத்மா, இந்த பிரம்மாண்டத்தை அதுக்குள்ள போட்டு விடலாம். ஸ்டில் இதனுடைய வேகன்சி. அதனால ஞானம் எவ்வளவு கிடைச்சாலும் அது எடுத்துக்கும். ஞானம் கிடைக்கத்தான் ஜீவாத்மா பெருசாகும், படவளான்னு பிரகாசமாக ஆரம்பிக்கும். இப்படி நித்தியம் திரசந்தியாம் படையது தஸ்யா தெய்வீ கலாகா பவேது. தேவியினுடைய கலை, தேவியினுடைய கடாட்சம், கடாட்ச கிங்கிரீபூத கமலா கோடி சேவிதாயே நமகா. கோடி லட்சுமிகள் வந்து சேவை செய்வார்கள் பராசக்தியினுடைய கடாட்சம் கிடைத்த பக்தனுடைய வாழ்வில அப்படின்னு லலிதா சாஸ்திரம் சொல்றது. அதே தான் இங்கே சொல்றாரு, திரைலோக்கியகாச்ச அபராஜிதாக. 3 உலகங்களிலும் அவனுக்கு தோல்விங்கிறது கிடைக்காது. அபமிருத்யு விவர்ஜிதாக, அபமிருத்யுங்கிறது வந்து உண்டாகாது. மிருத்யு மிருத்யு எல்லாம் அதுக்கு முன்னாடி படிச்சாச்சு நிறைய. 108 விதமான மரணங்கள்ல வந்து 107 அபமிருத்யு தான், அல்லது அகால மிருத்யு. ஒன்னே ஒன்று மட்டும்தான் மிருத்யு. அபமிருத்யு விவர்ஜிதாக சாக்ரம் வருஷசதம் ஜீவேது. சம்பூர்ணமான 100 வருஷங்கள் வாழ்கிறார்கள். சாக்ரம் வருஷசதம் 100 வருஷம். 100 வருஷத்துக்கும் மேற்பட்டது 120 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம். 100 வருஷம் இருந்தாலே வந்து பூர்ணாயுஸ் ஆயிடுது. லுதா விஸ்போடகாதையாக. விஸ்போடகம் என்றா வெடிக்கிறதான நோய்கள். அதுதான் இந்த சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு, இந்த மசூரி இதெல்லாம் சொல்லுவாங்க. சூடுனால வரக்கூடியதான நோய்கள், பரவக்கூடியதான நோய்கள், தொற்று நோய்கள், இதெல்லாம் வந்து ஸ்போடக நோய் அப்புறம் இதெல்லாம் வந்து வெடிக்கக்கூடியது. அதாவது சூட்டுனால வரக்கூடியதான நோய்கள் இதெல்லாம். லுதா விஸ்போடகாதையாக. எதனால சூட்டுனால வரதான நோய் வருது அப்படின்னா அக்னி கோவிச்சுக்கிறது. அக்னி கோபம் என்றால் இந்த ஜீவாத்மா வந்து பாவம் கணக்குக்கு மேல பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்னா அந்த அந்த குளிர வைக்கிறதுக்குள்ளதான சந்திரனுடைய கலையும், அதை மிதம் பண்ணக்கூடியதான சூரிய கலையும் டிமினிஷ் ஆகி என்னோட பவரை இல்லாமக்கிட்டு சும்மா அசிடிட்டி நம்ம பித்தம் அடிச்சு ஏற்றி விட்டு இருக்கும். அது பாட்டுக்கு பித்தம் தலைக்கு அடிச்சுன்னா 10 நாளுக்குள்ள செத்து போயிடுவான். இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு போயிடும். பாவத் செயல்தான் பித்தம். யாருக்கு தகன சக்தி கம்மி அப்படின்னா பாவம் செயல் அதிகமாக செஞ்சதான அந்த ஜீவாத்மா எந்த உடம்புக்குள்ள வாழ்கிறதோ அந்த உடம்புல எப்பவுமே டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துட்டே தான் இருக்கும். பித்தத்தினுடைய பிரச்சனை இருக்கும், கட்டு ப்ராப்ளம் இருக்கும், லிவர் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து கனெக்டட். ஏன் ஒருவனுக்கு மட்டும் சில நோய்கள் வரதில்லை அப்படின்னா அது காரணம் அவனுடைய அந்த செயல்கள். ஜென்மம் பூர்வ ஜென்மம் ஜென்மாந்தரமாக செஞ்சிருக்கக்கூடியதான பாப புண்ணியங்கள். பశ్చాத்தாபம் ரொம்ப முக்கியம். பூர்வ ஜென்மாக்கள் இறைவா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிக்க வேண்டியது. பண்ணாட்டா கூட பரவாயில்லை, பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சதயம் பிரார்த்தனை பண்ணி ஆக வேண்டும். அது முட்டு குத்த வைக்கிறது சொல்லுவாள்வா. விஸ்வாமித்திர மகர்ஷி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார், தலைகிழான்னு பார்த்தார், நத்திங் டூயிங். வசிஷ்டருக்கு முன்னாடி முட்டு குத்தி நமஸ்காரம் பண்ணலைன்னா அவனுக்கு பிரம்ம விருஷ்டி பட்டம் கிடைக்காது அப்படிங்கிறதான சூழ்நிலையை உருவாக்கி கடைசியில் அவர் ஒத்துண்டார். அப்படி பிரம்மரிஷி பட்டத்தில் கிடைக்கிறதுக்காக வசிஷ்ட மகர்ஷியை புகழ்ந்து வசிஷ்டருடைய சத்விஷயங்களை தெரிஞ்சுட்டு பிரம்மரிஷி பட்டத்தை வாங்குறார். பிரம்மரிஷி பட்டம் வாங்கினதுக்கு அப்புறமா அவருக்கு இருக்கிறதான அந்த வெக்தி வைராக்கியம் எல்லாம் போயிடுது. ஏன்னா அந்த பட்டம் கிடைக்கிறதோட சில மரியாதைகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். 2வது சப் ப்ரிவிலேஜஸ் வில் கம் அலாங் வித் இட். அந்த தெளிவான ஞானம் பரிபூர்ணமான தெளிவாகி விட்டது. அதுக்கப்புறம் அவருக்கு வித்வேஷம் எதுவும் கிடையாது வசிஷ்டரோடு. அதர்வைஸ் அவர் எப்பவுமே வந்து ரஷ்யா அமெரிக்கா ஆட்டமாதான் ஒருத்தருக்கு வந்து போட்டி போட்டே. லுதா விஸ்போடகாதையாக சர்வே வியாதையாக நஷ்யந்தீம். எல்லா விதமான வியாதிகளும் இல்லாமாகி விடுகிறது. நஷ்யந்தீம். ஸ்தாவரம் ஜங்கமம் ச அபிஹி. தாவரத்திலையும் ஜங்கமத்திலையும் மூவபிள் அண்ட் இம்மூவபிள், சரம் அச்சரம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. கிருத்திரமம் யத்விஷம். கிருத்திரமமாக ஆர்டிஃபிஷியலி பண்ணக்கூடியதான செஞ்சிருக்கக்கூடியதான விஷம், நஞ்சு, அதில் வந்து சாபம் வரும், செய்வினை வரும், பில்லி சூன்யம் பண்றதான கர்மாக்கள் வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் கூட அவரை ஒன்றும் பண்ணாது, அவனை விட்டு விலகிவிடும் அப்படிங்கிறதான அர்த்தம். கிருத்திரம் அப்படின்னா யாரும் தெரியாத மாதிரி அளவுக்கு அதை கூட்டி சேர்க்கறதுக்கான ஒரு விவகாரத்துக்கு கிருத்திரம் என்றதான பேர் உண்டு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றா அப்படின்னா, நெய்யும் தேனையுமா வந்து மிக்ஸ் பண்ணிட்டா அது டேஸ்ட் சொல்லுமே தவிர அதை அதுலேருந்து வேறுபடுத்த முடியாது. அவ்வளோ அந்யோன்யமா ஜாயிண்ட் ஆயிடும் அதுக்குள்ள. அதுபோல பாவ புண்ணியங்கள் எப்பவுமே வந்து மிஸ்ரிதமாகத்தான் இருக்கு. ஸோ இதனாலெல்லாம் வரக்கூடியதான பாவ செயல்களும் அழிந்துவிடும். அபிச்சாரிணி சர்வாணி மந்திரயந்திராணி பூதலே. ஆபிச்சாரத்தினாலேயோ சர்வவிதமான பாவ செயல்களினாலேயோ மந்திரம், தந்திரம், யந்திரம் 3 விதத்திலையும் செய்யக்கூடியதான
கர்மங்களாலே வரக்கூடியதான பாவங்கள் அல்லது உபதிரவங்கள் அதுல இதெல்லாம் நம்மளை காப்பாத்துகிறது. 45வது ஸ்லோகம். பூச்சராகா கேச்சராச்சைவ ஜலஜாச்சௌப தேசிகாக சகஜாக குலஜாமாலா டாகினி சாக்கினி ததா. 46வது ஸ்லோகம். அந்தரிக்ஷராகோர டாகின்யஸ்ச மகாபலாக கிரகபூத பிச்சாச்சாச்ச யக்ஷகந்தர்வ ராட்சசாக. 47வது ஸ்லோகம். பிரம்மராட்சச வேதாளாக கூஷ்மாண்டா பைரவாதய நஷ்யந்தி தர்சனாத் தஸ்ய கவச்சே ஹிருதி சம்ஸ்திதே. அதாவது பூமியில் உள்ள பூதலே அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடியதான மந்திரயந்திராணி மந்திரங்கள் தந்திரங்கள் வழியாக அல்ல அது சம்பந்தமாக சர்வாணி அபிச்சாராணி எல்லா விதமான ஆபிச்சார கர்மங்கள் மந்திரங்களாலேயும் தந்திரங்களாலேயும் செய்யப்படக்கூடியதான சர்வவிதமான ஆபிச்சார கர்மங்களையும் அதிலிருந்து வரக்கூடியதான துஷ்ட சக்திகளுடைய தாக்குதலிலிருந்தும் கேச்சராகா ச ஏவா ஆகாயத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய தாக்குதலிருந்தும் ஔபதேசிகாக சகஜாக. ஔபதேசிகம் அப்படின்னா உபதேசத்தினால மட்டுமே ஜாதமாகக்கூடியதான மந்திர சக்திகள். அதாவது இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டா போதும் உடனடியாகவே சித்தி கிடைத்து விடும். சுத்ர சக்திகள் இப்போ தாரகாசுரன் பண்டாசுரன் மகிஷாசுரன் இந்த அசுரருக்கெல்லாம் தபசக்தியினால அவங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இந்த சுக்கராச்சாரியர் அவர் ஏற்கனவே கோடிக்கணக்காக இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி சித்தி பண்ணி ரெட்டி வச்சுட்டு இருப்பார். ஏதாவது ஒரு சீடனுக்கு அவருடைய இந்த ராட்சச சீடனுக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் செஞ்ச அடுத்த நிமிஷமே அவனுக்கு அந்த சித்தி பலத்தில் வந்துடும். அவன் உட்காந்து ஜபம் பண்ண அவசியம் கிடையாது. அவர் ஏற்கனவே ஜபம் பண்ணி அவர் எக்ரிமெண்ட் பந்தம் போட்டு வச்சுட்டு இருப்பார் அந்த தேவதையோட. நான் இதை யாருக்கு உபதேசம் செய்கிறேனோ அவங்ககிட்ட நீ இந்த சக்தி உடனடியாகவே வளர்ந்து பெருசாகி நீ அவனுக்கு பலனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார். அதைத்தான் நம்மளுடைய பிரம்மோபதேசத்துல சொல்றான். ஒரு பிதா அக்ஷர லட்சம் காயத்ரி மகாமந்திரம் ஜபம் பண்ணி அந்த பிரம்ம கும்பத்துல ஃபுல்லில் வச்சுருக்கணுமா சக்தியை. பிரம்மோபதேச நேரத்துல பிரம்மோபதேசம் செய்யக்கூடியதான அந்த குருநாதர் சீடனுடைய மாறில் தொட்டு வலது காதல உபதேசம் செய்கிற நேரத்திலேயே அவனுக்கு பலம் போயிடும். அதுலேருந்து அப்படியே தாவினுடும் அந்த பிரம்மச்சாரியோட உடம்புல. அவனுக்கு அப்பவே பிரம்ம தேஜஸ் வந்துடும். திரும்ப அதை ஜபம் பண்ணி அந்த பிரம்மச்சாரி அதை பெருசு பண்றார், துஷ்டி புஷ்டியோட வளர்த்தி கொள்கிறார். அவ்வளவுதான். அதெல்லாம் க்ஷயிச்சுட்டே வரும். ஜபிக்கலே அப்படின்னா அந்த சக்தி கொஞ்சம் வந்து அப்படியே குறைஞ்சு உண்மை இல்லாம ஆயிடும். அதான் சில பிராமணர்களை பார்த்தா எந்த விதமான தேஜஸும் இருக்காது. அவ பிராமணனா ராட்சசனான்னு சந்தேகம் வந்துடும். அப்படி இருக்கும். அந்த ரகசியத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கிறதுல இந்த ஔபதேசம் அப்படின்னா உபதேச மாத்திரத்தினாலேயே வளரக்கூடியதான சில சுத்திர ஜீவிகள். சுத்திரம் அப்படின்னா மனுஷனை க்ஷயப்படுத்தக்கூடியதான மனுஷன் நாசப்படுத்தக்கூடியதான சில சக்திகள். அந்தரிக்ஷராக மகாபலாக டாகின்யாக கிரகபூத பிசாச்சாக ச. அதாவது ஔபதேசிக உபதேசத்தினால பிறக்கக்கூடியதான சுத்திர ஜீவிகள். குலஜாக மாலா டாகினி சாகினி. குலஜா அப்படின்றால் துஷ்ட தேவதா ஜாதி பேதங்கள். துஷ்ட தேவதர்கள்ல நிறைய ஜாதி இருக்கு. இப்போ நம்ம பிராமண சித்திர வைச சூத்திரன் சொல்ற மாதிரி துஷ்ட தேவதைகள்லையும் நிறைய ஜாதி பேதங்கள் இருக்கு. இங்க ஜாதி அப்படின்னா குவாலிட்டியே தவிர எல்லாம் அங்கே போய் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அப்படிலாம் இருக்கு. இப்போ வெண்டைக்காய் இருக்கு. வெண்டைக்காயில பல ஜாதிகள் இருக்கு. சின்ன ரொம்ப டைனியா இருக்கிறதான வெண்டைக்காய் இருக்கு. கொஞ்சம் ஒரு அளவுக்கு பெருசாகிற அளவுக்கு. சில வெண்டைக்காய் ரொம்ப பெருசாகும். கையினுடைய மணிக்கட்டு வரைக்கும் பெருசாகும். எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் இருந்து நான் பயிர் பண்ற காலத்துல யார்டில் நிறைய வேறு பண்ணேன். அதாவது 10 இன்ச்சு 15 இன்ச்சு எல்லாம் வரும் நீளமா. அதே மாதிரி வேற வெண்டைக்காய் செடி இருந்து சின்னதாக இருக்கு குட்டை குட்டையா. இது ஜாதி. இப்போ மல்லி இருக்கு. மல்லியில பலவிதமான மல்லி இருக்கல்வா. ஒவ்வொன்று வாசனை கொடுக்குமே. அது திஸ் இஸ் வாட் ஜாதி. பிறப்பினுடைய செயலை பொறுத்து இருக்கு. அது ஜாதியோடு விடும். அப்ப இதெல்லாம் குலஜாதின்னு பேரு. குலஜாதி அப்படிங்கிறது ஒரு எல்லா ஆபிச்சார கர்மாவில் நீங்க எந்த மந்திரம் யாரு எவ்வளவு பெரிய சித்தி கிடைச்சவன் சொல்றானோ அதுக்கேற்ற மாதிரி தேவதைகள் வருவார்கள். அப்பேற்பட்டதான துஷ்ட ஜாதிகள் கோரகா அந்தரிக்ஷராக அந்தரிக்ஷத்துல சலனம் செய்யக்கூடியவர்கள் வாசம் செய்யக்கூடியவர்கள். மகாபலாக டாகின்யாக மகாபலகளாக இருக்கக்கூடிய டாகினிகள். டாகினி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லலிதா சஹஸ்ரநாமத்துல யோகினி ஞாசத்தில் வரும். விசுத்தி சக்கரல்யா ரக்தவர்ணாதலோஜனா கட்பாங்காதி பிரகரணாவதனை சமுதா வயசான பிரியாத்வஸ்தாபஸ்லோகங்கிரியமர்தாதி மகாசக்தி சமுதா டாகினீஸ்வரி. 16 தலபத்மங்கள் இருக்கக்கூடியதான விசுத்தி சக்கரத்துல வாசம் செய்யக்கூடியவள் ஆட்சி செய்யக்கூடியவள் தான் இந்த டாகினி அப்படிங்கிறதான தேவி. டாகினிலையும் வெரைட்டிஸ் இருக்கு. நல்ல டாகினி இருக்கா, கெட்ட டாகினி இருக்கா.
அதைத்தாங்க ஜாதி வேதம் சொன்ன குலஜாதா அப்படின்னு சொன்னோம் இல்லவா. அதுல இந்த இந்த தேவிக்கு 16 சிம்பந்திகள், 16 அசோசியேட்ஸ் இருக்கா. அதான் 16 தளங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா இந்த விசுத்தி சக்கரத்துல. டாகினிங்கிற விசுத்தி சக்கரத்தில் இருக்கா. ராகினி என்பவள் அநாகத சக்கரத்தில் இருக்கா. லாகினி என்பவள் மணிபூரக சக்கரத்தில் இருக்கா. காகினி சுவாதிஷ்டா சக்கரத்தில் இருக்கா. ஹாகினி மூலாதாரத்தில் இருக்கா. ஹாகினி அநாகதா ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கா. யாகினி சகஸ்தார பத்மத்தில் இருக்கா. யாகின்யம்பா ஸ்வரூபிணி அமிர்தாதி மகாசக்தி சம்பிரதா டாகினீஸ்வரி அப்படியே வரிசையா போயிட்டு இருக்குமே மந்திரத்துல. அப்போ இந்த டாகினிங்கிறத அவள் மகா பராக்கிரமசாலி, பயங்கரமான சக்தி இருக்கக்கூடியதான ஒரு தேவி. இந்த டாகினி போன்றவர்களுடைய தாக்குதல் எல்லாம் நமக்கு வந்துடுத்து அப்படின்னா வெக்ஷையே கிடையாது, மடித்து விட வேண்டியது. அப்பேற்பட்டதான மகாபலாகா டாகின்யாக கிரக பூத பிசாச்சாகா. கிரகபூத பிசாச்சங்கள் ஆதித்தாதி நவகிரக தேவர்கள் எடுத்துக்கலாம், கிரக தேவர்கள் எடுத்துக்கலாம். உபகிரகங்கள் இருக்கே 11 உபதிரவ உபகிரகங்கள். பராசர மகர்ஷி 9 கிரகங்கள் கொடுத்து 11 உபகிரகங்களையும் கொடுத்திருக்காரு நமக்கு. இவங்கெல்லாம் டைரக்டா அட்டாக் பண்றான் அப்படின்னு அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய தபசக்தினால அவர் அறிந்து கொண்டதான ஒரு சக்தி அது. வசிஷ்டருடைய புத்திரன் பராசரர், பராசருடைய புத்திரன் வியாசர். மகான்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தபம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு எல்லாம். ஆகவே இந்த கிரகபூத பிசாச்சங்கள், பூதம் பிரேதம் பிசாச்சம் 3 விதமாக இருக்கு அந்த டிவிஷன்ஸ். யக்ஷகந்தர்வ, அடுத்ததாக யக்ஷகந்தர்வ ராட்சசாக பிரம்ம ராட்சச வேதாளாக. யக்ஷகந்தர்வ ராட்சசர்கள், யக்ஷன் கந்தர்வன் கிண்ணரன் கிம்புருஷன் அப்படி நிறைய கேட்டகரி இருக்கவாக்குள்ள. பொதுவாக எல்லா யக்ஷர்களும் ரொம்ப டேஞ்சரஸ் கேட்டகரி இல்லை. யக்ஷி அவன் மாம்சம் மத்தியம் ரத்தம் ப்ரிஃபரபிளி ஹியூமன் பீயிங்ஸோடு சாப்பிட்றது ரொம்ப விருப்பம் இருக்கக்கூடியவர். அந்த யக்ஷ குலத்துல பிறந்தவன் தான் மகிஷாசுரன், இரவக்கடா. இப்படி யக்ஷ கந்தர்வ ராட்சசர்கள், கூஷ்மாண்டாக பைரவாதயாக, கூஷ்மாண்ட தேவி பைரவாதிகள். கவச்சே ஹிருதி சம்ஸ்திதேகே, கவஜம் ஹிருதயஸ்தமாகி இருக்கக்கூடியவனுடைய உடம்பு பக்கத்திலேயோ இவன் ஒரு தடவையாவது திருவாயால சொல்லியிருந்தானாலோ இவனோட உடம்புல ஒரு துள்ளி, ஒரு டிராப், ஒரு கலையாவதும் இந்த தெய்வாம்சம் இருந்திருந்தாலோ அவர் அந்த இந்த எந்த விதமான துஷ்ட சக்திகளும் அவன் பக்கமே வர முடியாது. கவஜே ஹிருதி சம்ஸ்திதே தஸ்யா தர்சனாத் நஷ்யந்தி. இவனை இவங்க யாராவது பார்த்துட்டாலன்னா அவள் நாசம் வந்துருமா. எப்படி இருக்கு கதை? பகவான் பராசக்தி சக்தியினுடைய மந்திரம் செய்யக்கூடியதான ஓரோ பக்தர்களின் இப்பேற்பட்டதான பெரிய பெரிய சக்தி வாழ்ந்ததான தேவதனுடைய நாசத்துக்கே சாதா மனிதனாக இருக்கக்கூடியவனால முடியறது. தேவி கவச்ச மந்திரங்களை சொல்லக்கூடியவனை பார்த்தா இந்த பூதம் பிரேதம் பிசாசம் யக்ஷ கந்தர்வ கிண்ணர கிம்புருஷாதி பிரம்ம ராட்சச ஜாதிகள், ஆபிசார கர்மத்தினால் உருவாக்கினார்கள், கூஷ்மாண்டா பைரவாதிகள், இப்பேற்பட்டதான சமஸ்த துஷ்ட சக்திகளும் தேவி கவச்சம் செய்யக்கூடியதான ஒரு பக்தரை பார்த்தால் அவர்களுக்கு உடனடியாகவே தஸ்யா தர்சனாத் நசந்தி, இவங்களை பை மிஸ்டேக் என்கவுண்டர் ஆயிடுது அப்படின்னா இவங்களை அவங்க பார்த்துட்டால் ஆனாலே அவாக்கு நாசம் வந்துடும். பெரிய ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்க. அதனாலதான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளவு மகத்துவம். 48 மனோநதிர் பவேத்ராஜ்ஞாஹ தேஜோ விருத்திகரம் பரம் யசசா வர்ததே சோபி கீர்த்தி மண்டித பூதலே. மனோநதிபிர், மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் சுகத்தையும் கொடுக்கறதான செயல் என்ன அப்படின்னா, ராஜா அல்லது அரசாங்கம் நம்மளை பாராட்டுகின்ற நேரத்துல நமக்கு மனசுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் சுகம் கிடைக்குமா, மன உன்னதியாகும். சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு ஒரு சத்தியம். ஆகவே ரொம்ப பெரிய 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 அவார்ட்ஸ், ஆனர்ஸ் அதெல்லாம் ராஜ்ஞாகா, ராஜா கிட்ட இருந்து கிடைக்குமா. அரசு ஆளுகின்றதான அத்தாரிட்டிஸ் கவர்மெண்ட் அத்தாரிட்டி பெரிய 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 அவார்டு கிடைக்கிறது. தேஜோ விருத்திகரம் சஹா அபி கீர்த்தி மண்டித பூதலே யசகா வர்ததே. தேஜோ விருத்தியை கொடுக்கக்கூடியதான தேஜஸ் விருத்தி இதையெல்லாம் கொடுக்கக்கூடியதான பெரிய பெரிய பாராட்டுக்கள் இவனை தேடி வருகிறது. அதை தவிர அவனை கீர்த்தி மண்டல பூதலே, அவனுடைய அந்த சொந்தம் கீர்த்தியினால இந்த பூமண்டலத்துல அவனுடைய யசஸ் வர்த்திக்கப்படுகிறது. யசகா வர்ததே, அவனுடைய யசஸ் கீர்த்தி பேரு புகழ் இதெல்லாம். அப்ப இந்த கவசம் ராஜா கிட்ட இருந்து அவார்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது, தேஜோ விருத்தியை செய்கிறது. இதை கவசம் செய்யக்கூடியவனுக்கு இந்த கவசம் யாருக்கு பிரசாதமாகி விட்டதோ, யாரிடம் அவனுடைய உடம்புல மனசவாச்ச கர்மனா செயல்படுகிறதோ அவனுடைய கீர்த்தி இந்த பூமண்டலத்துல பூராவும் வியாபிதமாகிறது, வர்த்திக்கப்படுகிறது.
அவருடைய யசஸ் வந்து எல்லை இல்லாத அளவுக்கு பரலோகம் வரைக்கும் செல்லுகிறது. அப்படி ராஜசம்மதனாகவும் தேஜஸ்வியாகவும் யசஸ்வியாகவும் அவன் வாழ்ந்து வருகிறான். 49 ஜெவேது சப்தசதீம் சண்டீம் கிருத்வா து கவச்சம் புரா யாவத் பூமண்டலம் தத்தே சசைல வனகானனம். 50வது ஸ்லோகம் தாவத் திஷ்டதி மேதின்யாம் சந்ததிகி புத்திரபௌத்ரிகி தேகாந்தே பரமம் ஸ்தானம் யத்சுரைரபி துர்லபம். இப்படி இந்த கவச்சத்தை வந்து படனம் செய்யக்கூடியவருக்கு சப்தசதி எப்படிங்கிறதான பராசக்தியினுடைய சப்தசதியை படனம் செய்வதற்கு முன்னாடியாகவே இந்த கவச்ச ஸ்தோத்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். அப்படி ஜபம் செய்யக்கூடியவனுக்கு தான் பிராப்னோதி புருஷோ நித்தியம் மகாமாயா பிரசாததா. பூமண்டலத்தினுடைய மகத்துவம் என்ன? இதுல வந்து பர்வதங்கள், கானனங்கள், அதாவது காடுகள், இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடியது. தாவர ஜங்கமங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியதான ரொம்ப பவித்திரமும் அழகும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பூமண்டலம். இந்த பூமண்டலத்தை வந்து யாவது ஆதிசேஷன் வந்து தாங்கிட்டு இருக்கார். இந்த பூமண்டலத்தை ஆதிசேஷன் தாங்குறான் என்றால் ஆதிசேஷன் மேல படுக்கையில படுத்துட்டு இருக்கக்கூடியவர் யாரு? மகாவிஷ்ணு. அப்ப இந்த பூமண்டலம் என்பதே வந்து பராசக்தி அல்லது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் பராசக்தி, பராசக்தி தான் மகாவிஷ்ணு. இப்ப பகவான் வந்து அனந்த சயனாக படுத்துட்டு இருக்கார் என்றால் என்ன அர்த்தம்? எல்லா விதமான ஜீவாத்மாக்களும், அந்த ஜீவாத்மாக்கள் வாசம் செய்யக்கூடியதான உடம்பும் இது வந்து எதுல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அனந்தன் அப்படிங்கிறதான அனந்த சேஷனுடைய உதவியில் தான் பகவான் நித்திர கொள்கிறார் அல்லவா? அதுபோல இந்த பூலோகம் பூமண்டலத்தை பூராவும் அஷ்டதிக் கஜோபரி உபரிதலஸ்யா அப்படின்னு மகா சங்கல்பத்தில் வியாக்கியானம் செய்கிறது இந்த மகாத்மத்தை. அப்படி எத்தனை காலம் இந்த பூமண்டலத்தை ஆதிசேஷன் தன்னுடைய உடம்பில வைத்து தாங்கி நிற்கிறாரோ அதுவரையில் இந்த பூலோகத்துல புத்திர பௌத்ரகி சந்ததிகி திஷ்டதி புருஷா. அந்த புருஷன் வந்து புத்திர பௌத்ராதிகளோட அவருடைய சந்தானங்கள் நிலை நிற்கிறது. அதாவது இப்ப இது என்ன புரியறது அப்படின்னா, ஆன்மீகத்துல நல்ல ஒசந்த ஜாதியாக இருந்து இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இருக்கக்கூடியவர்களிடமிருந்து பிறக்கக்கூடியதான குழந்தைகள் புத்திர பௌத்ராதிகளை வந்து பல பரம்பரையாக அவங்க வந்து இந்த பூலோகத்துல நிலைநிறுத்துவார்கள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை உருவாக்குறது. அப்ப வந்து ஸ்புடம் பண்ணினதான சுக்லம் அல்லது அந்த ஜீவசக்தி இது ஜபம் செய்யக்கூடியவர்கள் உடம்புல அமையிறது. முன்னைய காலத்துல வந்து ஆண்கள் ஜபம் செய்வார்கள், பெண்கள் பக்கத்துல உட்கார்ந்து கேட்பார்கள். பெண்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பெண்களை தான் இந்த ஆண்கள் பாராட்டுகிறார்கள். யதார்த்தத்தில் அதுதான் சத்தியம். எல்லா மந்திரங்களும் ஸ்திரீத்துவம் தான். சர்வ மந்திரங்களையும் பாராயணம் செய்கிறார் என்றால் ஸ்திரீயை தான் புகழ்கிறார்கள். பகவான் கூட கீதா என்றால் ஸ்திரீலிங்கம், ஸ்திரீலிங்க சப்தம். பகவதி பராசக்தியை தான் கீதைங்கிறதான பேர்ல கிருஷ்ண பரமாத்மா வியாக்கியானம் செய்கிறார் அர்ஜுனன் கிட்ட. அதுபோல முன்னைய காலத்துல அத்தனை புருஷர்களும் பாராயணம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய மனைவிகள், சகோதரிகள், புத்திரர்கள் இவ எல்லாருமே உட்கார்ந்து கேட்பார்கள். கேட்பதனாலேயே பல கோடி சக்தி கிடைக்கும். சொல்றவனை விட அதிகம் கேட்காதவனுக்கு கிடைக்குமா? அதுதான் ஸ்துதி ஸ்ருதி. ஸ்ருதி அதாவது ஸ்துதி பலன், ஸ்ருதி பலன் ரெண்டு மடையக்கூடியதான மகா மாயா பிரசாதத்தா தேகாந்தே சுரை அபிதுர்லபம் தத் பரமம் ஸ்தானம் பிராப்னோதி. அந்த பக்தனுக்கு, அந்த புருஷனுக்கு, அந்த ஜீவாத்மாவுக்கு மகா பிரசாதம் அப்படிங்கிறதான பிரசாதனாலே இறைவனுடைய பிரசாதிச்சதான இறைவன் அனுகிரகம் பெற்றதான பொருள்ன்றது மகா பிரசாதம். இது பகவானுடைய நேரடியாக இருக்கிறதான இது மகா பிரசாதம். அவன் வந்து தேகாவசானத்தில் அவனுடைய உடம்பை இந்த ஜீவாத்மா அந்த பூலோகத்தில் விட்டுட்டு வெளி உலகத்துக்கு அதாவது பரலோகத்துக்கு பிரயாணம் செய்கின்ற பொழுது தேவர்களுக்கு கூட கிடைக்காததான அத்யுத்கிருஷ்டம் அத்யுத்தமமான பரம பத சாயுஜ்யத்தை, சிவசாயுஜ்யத்தை இந்த ஜீவாத்மா அல்லது இந்த மகாத்மா ஜெபம் பண்ணினதான இந்த மகாத்மா, சிரவணம் பண்ணினதான மகாத்மாக்கள் அனைவரும் வந்து சிவசாயுஜ்யத்தை அடைகிறார்கள். பரமுக்தி கிடைக்கிறது. அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதையும் அவங்களை அண்டாது, எந்த விதமான நோய்களும் அவங்களை அண்டாது, எந்த விதமான தாக்குதலுக்கும் அவங்க வந்து ஆளாக மாட்டார்கள். இப்படியெல்லாம் நிறைய சக்தி இருக்கு அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லுகிறார். கடைசியில சூத சம்ஹிதா, சூத மகர்ஷி வந்து சுகபிரம்மத்தினுடைய சகபாடி, வியாசனுடைய ரொம்ப செல்லமான ஒரு சிஷ்யன். காரணம் என்னன்னா சுகங்கிட்ட சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் இந்த சூதன் வழியாக அவர் சொல்லுவார்.
சூத மகர்ஷி ரொம்ப அருமையான ஒரு பாராட்டுக்குரியதான ஒரு மகாத்மா. சூத உவாச்சாரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சூதன் தயார் பண்ண சம்ஹிதாவில் என்ன சொல்றார் சூசம்ஹிதா அப்படின்னா, பார்வதி பரமா வித்யா, வித்யகள்லயே பரம வித்யா இருந்ததுமா பார்வதி தேவியை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிறது. பார்வதி பரமா வித்யா பிரம்ம வித்யா பிரதாயினி, அந்த பராசக்தியினுடைய பார்வதி தேவியினுடைய ஏதாவது ஒரு திருநாமத்தையோ மகிமையையோ கொஞ்சமாவது ஒருத்தன் உணர்ந்தானால் அவன் பிரம்ம வித்யா பிரதாயினி, அவனுக்கு பிரம்ம வித்யை கிடைக்கிறது. அல்லது பார்வதியா பத்தி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பிரம்ம வித்யை தான். விசேஷே நைவ ஜந்தூனாம் நாத்ரா சந்தேக காரணம், எல்லா விதமான ஜந்துக்களுக்கும், ஜந்துன்னு யூஸ் பண்றா பாருங்க, ரொம்ப பெரிய காருண்யம் இருக்கிறதா மகாத்மாவில் இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும். ஜந்து பசுபக்ஷி மிருகாதிகள்ல இருந்து பாமர பண்டிதர்களான மனித குலம் வரைக்கும், தேவ கந்தர்வ கிம்புருஷ கிண்ணராதி மனித தானவ ராட்சச தெய்வீக தேவ யக்ஷினி கந்தர்வம் சர்வ ஜாதிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் சேர்ந்ததுதான் ஜந்துன்னு பேரு. பிறந்து மரணத்தை அடையக்கூடியவர்களுக்கெல்லாம் ஜந்து என்கிறதான பேர் கிடைக்கிறது. அப்படி சர்வவிதமான ஜந்துக்களுக்கும் நாத்திர சந்தேக காரணம், அவர்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் போக்கி, சந்தேகத்துக்கு காரணம் மாயை, மாயை விலகி விட்டா சந்தேகம் போயிடும். அப்படி சர்வவிதமான சந்தேகங்களையும் போக்கி பராசக்தியினுடைய தெளிவான ஸ்பஷ்டமான சுப்ரமான பிரம்ம வித்தியை பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணினதான அந்த வழிமுறை மார்க்கம். அது போலவே வித்தியகள்லேயே பெரிய வித்தியை பிரம்ம வித்தியை. அந்த பிரம்ம வித்தியினுடைய தாத்பரியம், இந்த பிரம்ம வித்தியில சொல்லியிருக்கக்கூடியதான மகாசக்தி யார் என்றால் பார்வதி தேவி. அப்பேற்பட்டதான அந்த பார்வதி தேவியினுடைய சண்டிகா என்கிறதான திருநாமத்துல நாம் தெரிந்துக்கக்கூடியதான மகா தத்துவங்கள் இல்லை ஏதாவது ஒரு அம்சமாவதும், அம்ச கலா சொல்லியிருக்கா, அதாவது ஒரு அம்சமாவதும் நம்மளுடைய உடம்புல தங்கியுடுத்து அப்படின்னா அது காது வழியாகவோ சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் என்றதான 5 தன்மாத்திரகாரூபம் வழியாக அந்த பகவத் சைதன்யம் நம்மளுடைய உடம்புக்குள்ள என்டர் பண்றதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி ஏதாவது ஒரு விதத்துல அது என்டர் பண்ணி இருந்தா போரும். அதனாலேயே இந்த ஜென்மத்துல சௌக்கியமாக வாழ்ந்து பரலோக பிராப்தி அடைந்து அங்கே இருக்கிறதான பிதர்களுக்கும் மோட்சத்தை கொடுத்து இந்த ஜீவாத்மா பரமசாயுஜத்தை அடைகிறது என்றதான மகா சக்தி வாழ்ந்ததான தெய்வீ கவச்சத்தை பிரம்மதேவர் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு உபதேசம் செய்தார். நாமளும் அதை காது கொடுத்து கேட்டுவிட்டோம். இது ஸ்ரீதேவி கவச்சம் சமாப்தம். ஓம் ஸ்ரீ மகாதேவியே நமः. நமச்சண்டிகாதேவி நமோ நமः. ஹரஹர நம பார்வதீபதயே. ஹரஹர மகாதேவ. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்த கோவிந்தாம். பராசக்தி மாதா கீ ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.